தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை வந்து தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகை. என் தாயனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்த்தெழுந்து விடுவானேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ அந்த துர்துவத்தை அழிக்கிறதுல ஆனந்த என்ன பண்ணாரு, இந்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, அதை இஸ்ரவேலுக்கு மனுஷருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலுக்கு அல்ல, அதை மனுஷருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார். அவர் சொன்னபடியே வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாளிலே என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். பூமியின் இருதயத்திலே அவர் 3 நாள் 72 மணி நேரம் அவர் இருந்தார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதை மாற்றினால் நானும் பொய்ய இதை அறிந்து கொள்வீர்களாக. யாத்திரா 32ஆம் அதிகாரத்திலே ஆசாரியன் ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை வாழ்விட்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அதன் மூலமாக அவன் ஜனங்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 3000 பேர் செத்து மடிந்தார்கள். இன்றைக்கும் ஆரோனை போல ஆசாரியத்துவம் பெற்றவர்களே, கிறிஸ்துமஸ் என்ற பொன் கன்றுக்குட்டி, நியூ இயர் என்ற பொன் கன்றுக்குட்டி, குட் ஃப்ரைடே என்ற பொன் கன்றுக்குட்டி, ஈஸ்டர் என்ற பொன் கன்றுக்குட்டி, சண்டே வொர்ஷிப் என்ற பொன் கன்றுக்குட்டி செய்து இது கர்த்தருக்கு பண்டிகை, இது கர்த்தருக்கு ஆராதனை என்று சொல்லுகிற ஆசாரியர்களே, அதிக ஆக்கினி அனுபவம் என்று அறிந்து மனம் திரும்புவீர்களாக. சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் நியாய பிரமாணத்தை குறித்து நாம் ஒரு பார்வையை பார்க்க போகின்றோம். அதாவது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர்களாகிய நமக்கு ஏதாவது கட்டளைகள் உண்டா இல்லையா என்பதை நாம் இன்று விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். நியாய பிரமாணத்தை கை கொள்ளும் எவனும் சபிக்கப்பட்டவன் என்றும், அவன் சரிங்களா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறான் என்றும் அநேகர் உங்களை போதித்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியின் முடிவிலே நிச்சயம் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், எது உண்மை எது பொய் என்று. கர்த்தர் பேசுவது உண்மையா அல்லது மனிதன் பேசுவது உண்மையா என்று நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தி முழுவதுமாக பாருங்கள். உங்கள் ஆத்மாவுக்கு இது மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய ஒவ்வொரு வசனமும் அது இருபொருளும் கருங்குள்ள பட்டயம் போல் உள்ளது. அது ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. மனுஷன் பொய் சொல்லுவோம், ஆனால் நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா சர்வ வல்லவருடைய கர்த்தாதி கர்த்தர் அவர் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இப்பொழுது பேச போகிறதான இந்த செய்தியை என் கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் தேவனை பொறுப்பெடுங்க. இதன் விரோதமாக பேசப்படுகிற எல்லாம் வாயு மொழியின் கர்த்தனை சங்கரிப்பதாக. அநேக பிரயோஜனம் மூலமாக என் கர்த்தனை மாற்றி தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா, இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் சொன்னவே உங்களை அப்படியே பயமுறுத்தி வைத்திருக்கலாம். நியாயப்பிரமாணம் அது ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்று நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். நியாயப்பிரமாணத்திலே என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மேலோட்டமாக பார்த்து விட்டு எதையெல்லாம் ஆண்டவர் ஒழித்தார் வசன ஆதாரத்தோடு. முதலாவது நாம் நியாய
பிரமாணத்திலே நம்ம எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். அதாவது யாத்திரா முதற்கொண்டு, சரிங்களா, என்னாகும் வரைக்கும். அடுத்தது இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது ஆண்டவர் எதையெல்லாம் ஒழித்தார் என்பதை வேத ஆதாரத்தோடு பார்த்து விட்டு எவையெல்லாம் இன்னும் இருக்கின்றது, சரிங்களா, அதை நாம் பார்க்க போகிறோம். கடைசியாக நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்பொழுது நமக்கு புதிய ஏற்பட கிறிஸ்துவாகி நமக்கு ஏதாவது கட்டளைகள் உண்டா, இல்லைன்னா இஷ்டப்பட்டு வரலாமா என்பதை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த செய்தியை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கும்படியாக அன்போடு உங்க சகோதரனை போல நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் செய்திக்குள்ள கடந்து செல்லலாமா? முதலாவது நாம் பார்க்கலாம், நியாய பிரமாணம் எங்க ஸ்டார்ட் ஆகுது, அதாவது கட்டளைகள் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது யாத்திராகமும் 16 அதிகாரத்திலே அது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஓய்வு நாள் மன்னா வருது பார்த்தீங்களா, அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் ஒரு இது ஒரு பிரமாணம் கொடுத்து யாத்திராகமும் 20 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றார், சரிங்களா. மோசேயை கூப்பிட்டு முதலாவது யாத்திரை 20 அதிகாரத்திலே அதுக்குதான் 10 கற்பனைகள் கொடுக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 கற்பனை என்னவென்று. இது யாத்திராகமும் 20 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாத்திரை 21வது அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அடிமைகள், வேலைக்காரர்கள், கொலை செய்தல் இவர்களை பற்றிதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திரா 22ஆம் அதிகாரத்திலே திருட்டு, சரிங்களா, யாராவது திருடினால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியான விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகவும் 23வது அதிகாரத்திலே 7ஆம் நாள் குறித்தும் 7வது வருஷத்திலே யாரெல்லாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் பண்டிகைகள் குறித்து அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகும் 24வது அதிகாரத்திலே மோசே மலைக்கு ஏறி போறார். அந்த இடத்துக்கு 10 கற்பனை வாங்குவதற்காக மோசே மலைக்கு ஏறி போகிறார். அடுத்து யாத்திராகும் 25வது அதிகாரத்திலே காணிக்கையை பற்றியும் ஆசரிப்பு மூலம் எப்படி செய்யும் என்பதை ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அதை பற்றி அந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகும் 26, 27 அதே வசனம் ஆசரிப்பு மூலம் எப்படி செய்ய வேண்டும் அதெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராம் 28வது அதிகாரத்திலே ஆரோன் ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், அவனுக்கு உரிய பண்பு என்ன இருக்க வேண்டும், அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அந்த அதிகாரத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். யாத்திராம் 28வது அதிகாரத்திலே. யாத்திராம் 29வது அதிகாரத்திலே ஆரோனை எப்படி பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஏன்னா ஒரு ஆசாரியன் அப்படியே உள்ளே போக முடியாது. முதலாவது அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் எப்படி பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்துதான வசனங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது அடுத்தது யாத்திராகவும் 30வது அதிகாரம் தூபம் எப்படி காட்ட வேண்டும் என ஆண்டவருக்கு அப்பெல்லாம் தூபம் கட்டுவாங்க. அது எப்படி காட்ட வேண்டும், அந்த தூப கலசம் எப்படி இருக்கு என்பதெல்லாம் குறித்துதான் விவரங்கள் அந்த யாத்திராகவும் 30ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து யாத்திராகவும் 31வது அதிகாரத்திலே ஓய்வு நாள் பிரமாணம் கொடுக்க. ஓய்வு நாளிலே என்ன செய்யலாம், வேலை செய்யலாமா, செய்யக்கூடாதா, செஞ்ச என்ன தண்டனை என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது 31ஆம் அதிகாரத்திலே. அடுத்தது யாத்திராகம் 32வது அதிகாரத்திலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொன் கண்ணு கூட செய்து என்ன பண்றாங்க, இஸ்வஜனங்க வழி பண்றாங்க. ஹல்லேலூயா. முதலாவது அடி இஸ்ரவேல் அங்கதான் 3000 பேர் செத்து போனாங்க. அந்த பொன் கூட செஞ்சு நிமித்தமாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். 3000 பேர் செத்து முடிந்தார்கள் அந்த 32வது அதிகாரத்திலே. அடுத்து 32லிருந்து 40 வரைக்கும் ஆசரிப்பு போராது அது எப்படி கட்ட வேண்டும் என்னன்னா அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். இதுதான் யாத்திராம் அதிகாரத்தை கூறப்பட்ட நியாய பிரமாணமான வார்த்தைகள், சரிங்களா. நம்ம சிம்பிளா பார்க்கிறோம். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு டைம் இருந்தா நிச்சயமா இதெல்லாம் நீங்க வாசிக்க வேண்டாம். வாசித்தாதான் நம் தேவனுடைய பண்பை நம்ம அறிந்து கொள்ள முடியும், சரிங்களா. அடுத்ததான் லேவியராகத்துக்கு வருவோம். லேவியராகம் 1லிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பலிகளுடைய பிரமாணங்கள். அது என்னென்ன பலிகள்னா சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி என்று பல பலிகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலியுடைய பிரமாணம் இருக்கிறது. ஆட்டை கொண்டு வர வேண்டும், மாட்டை கொண்டு வர வேண்டும், அடிக்க வேண்டும், அது பானத்தை கொண்டு போய் சுட்டு இருக்க வேண்டும். அது இங்கே தகுந்த பலியிலே எவையெல்லாம் ஜவ்வு கல்லீர் இதெல்லாம் அங்கே போட்டு சுட்டு இருக்க வேண்டும் என்ற பிரமாணங்கள் லேவியராக 1லிருந்து 9 வரைக்கும் கொடுக்கக்கூடியவெல்லாம் பலி பிரமாணங்கள். லேவியராக 1லிருந்து 9 வரைக்கும் எப்படி பலி செலுத்த வேண்டும் என்பதுடைய பிரமாணங்கள். அடுத்து
லேவியராகமம் 10வது அதிகாரத்திலே ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் எப்படி பிரவேசிக்க வேண்டும், அவங்க பிரவேசிக்கும் போது அவங்க என்ன ஆயத்தம் பண்ணப்பட்டது என்பதென பிரமாணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். லேவியராகமம் 11வது அதிகாரத்திலே எது தீட்டுள்ளது, எதை புசிக்கலாம், எதை புசிக்க கூடாது என்பதை அந்த அதிகாரத்திலே டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கும். லேவியராகமம் 12வது அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ பிள்ளை பெற்றால் சரிங்களா, அவள் கடைபிடிக்க வேண்டிய சுத்திகரிப்பு, அதாவது தீட்டு பிரமாணம் சரிங்களா. அதாவது பெண் ஆண் பிள்ளை பெற்றால் 7 நாள் தீட்டாக இருப்பாள். அதே பெண் பிள்ளை பெற்ற இரட்டிப்பான தீட்டு, அதாவது 14 days தீட்டு. அதுக்கு உண்டான பலிகள் பிரமாணங்கள் அதெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்திலே. அடுத்து லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே குஷ்டரோக பிரமாணம். ஒருவனுக்கு குஷ்டம் வந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் எங்கே போய் யாரை பார்க்க வேண்டும், எங்கே அவன் தங்க வேண்டும் சரிங்களா. இந்த குஷ்டம் நிறைய குஷ்டம் இருக்குது. வீட்டை அடிக்கிற குஷ்டம், ட்ரெஸ்ஸுக்கு கூட குஷ்டம் இருக்குது, ட்ரெஸ்ஸு குஷ்டம் இருக்குது, வீட்டை குஷ்டம் இருக்குது, சரீர குஷ்டம் இருக்குது. இது மாதிரி நிறைய வகையான குஷ்டங்கள் இருக்கிறது. நீங்க வாசித்து பாருங்க. இது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்திலே குஷ்டரோக பலி நிவாரணம் சரிங்களா. அந்த குஷ்டரோகம் வந்தால் அது ஒருவேளை அவனுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அது எப்படி அவன் எதெல்லாம் அவன் பலி செலுத்த வேண்டும் என்பதை பொறுத்தான பிரமாணங்கள் லேவியராகமம் 14 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே தீட்டு பிரமாணம். யாரெல்லாம் தீட்டா இருப்பாங்க, அதாவது பிரணியம் பிடித்தவன், இந்திரியம் கழித்தவன், சூதக ஸ்திரீ சரிங்களா, உதிரம் நிக்காம போது பார்த்தீங்களா, சிலருக்கு அவங்கெல்லாம் தீட்டு உள்ளவங்க. அதுதான் அதை பற்றி தான் மொத்தமும் அங்கே கொடுத்துருக்கோம். லேவியராகமம் 15 தீட்டு பிரமாணங்கள், யாரெல்லாம் தீட்டா இருப்பார்கள். அடுத்து லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் சரிங்களா. வருஷத்துக்கு ஒரு ஆசாரியன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவாரணத்தை செய்யும்படியாக அவன் அங்கே போய் பலி செலுத்துவான். அவன் போகும் பொழுது அவன் எப்படி போகும் என்பதான பிரமாணம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் லேவியராகமம் 14வது அதிகாரத்திலே. அடுத்ததாக லேவியராகமம் 17வது அதிகாரத்திலே பலி எங்கே செலுத்த வேண்டும் சரிங்களா. ஏனென்றால் பலி என்றால் ஆசரிப்பு வாசலுக்கு உள்ள செலுத்த வேண்டும். பாடத்துக்கு வெளியே பலி செலுத்தினா அது பேய்களுக்கு பலி செலுத்த வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது எங்க பலி செலுத்தணும், எப்படி செலுத்தணும், அதெல்லாம் அந்த பலியுடைய பிரமாணங்கள் அங்கே லேவியராகமம் 17 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து லேவியராகமம் 18வது அதிகாரம் விபச்சார பிரமாணம், அதாவது ஸ்திரீகளுக்கு அடுத்த பிரமாணம். ஒருவன் அதாவது ஸ்திரீகளுடைய தகாத விதமாக நடந்து கொள்வது சரிங்களா, தன் சொந்தக்காரரோடு, மருமகளோடு, மனைவியோடு, தகப்பனோடு, தாயோடு, சகோதரி மனைவியோடு, இப்பெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு சரிங்களா. இது லேவியராகமம் 18. இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் சரிங்களா. இதை நாம் கடைசியில் பார்ப்போம். லேவியராகமம் 18 மிக 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 முக்கியமான பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நிச்சயமாக அதை வாசிக்க வேண்டும். லேவியராகமம் 18வது அதிகாரம். அடுத்தது லேவியராகமம் 19வது தேவனுடைய கற்பனை அன்பு கூறுதல் சரிங்களா. ஆண்டவர் சொல்ற புதிய ஏற்பாட்டில் என்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு என்பது அது எங்கே கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணப்பட்டிருக்கான எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கட்டளை மீறுபவருக்கு வழங்கும் தண்டனைகள் சரிங்களா. அவன் கொலை செய்யப்பட வேண்டுமா இல்லை ஆத்மா அறுப்புண்டு போகுமா. கொலை செய்ய வேண்டும் என்றால் சரீரத்திலே தண்டனை, ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும் என்றால் அவன் ஆத்மாவுக்கு அவன் அறுப்புண்டு போவான் சரிங்களா. 2 விதமான தண்டனைகள் உண்டு. ஒன்று சரீர தண்டனை, இன்னொன்று ஆத்மா தண்டனை. இது லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகள் மீறி நடந்தால் அவனுக்கு என்ன தண்டனை என்பதை அங்கு முழுவதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆசாரியர்கள் தீட்டுப்படக்கூடாது. அந்த பிரமாணம், அதாவது பிரேதத்தினால் தீட்டுப்படக்கூடாது. யாரெல்லாம் அவன் போய் ஒருவேளை அவன் குடும்பத்தில் யார் இறந்தால் அவன் போலாம், யாருக்கெல்லாம் போகக்கூடாதா, அவன் சொந்தம் அப்பா அம்மா அப்படி கூட பிறகு நெருங்கி இருந்தால் அவங்க போலாம். ஆனா மற்றபடி வேற அங்க செத்து போயிருந்தாங்க அவன் போகக்கூடாது என்பதான ஆசாரியருடைய தீட்டு பிரமாணங்கள். அடுத்த லேவியராகமம் 22வது அதிகாரத்திலே ஆசாரியர்கள் பரிசுத்த அப்பத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சரிங்களா. பரிசுத்த அப்பம் ஆசாரியர்களோட தான் சாப்பிடணும். ஆனா அதுலேயும் ஒரு லிஸ்ட் இருக்கு, யாரெல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு. அதாவது விதை நசுங்கினவன், கண் குழி உண்டவன், அதாவது ஒற்றை கண்ணன்,
சரிங்களா? இந்த மாதிரி சில லிஸ்ட் இருக்கு. அவங்கெல்லாம் பரிசுத்த அப்பத்தை சாப்பிடக்கூடாது என்பதான அந்த லிஸ்ட் அங்கே லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே அங்கே பண்டிகை கொடுக்கப்படுது. பஸ்கா பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, சரிங்களா, எக்கால பண்டிகை, இதெல்லாம் எல்லா பண்டிகையும் அங்கே கொடுக்கப்படுது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே பண்டிகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த லேவியராகமம் 24ஆவது அதிகாரத்திலே கடலை மீறுகிறவர்களுக்கு என்னென்ன தண்டனை, சரிங்களா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஒரு ஏதாவது கட்டளை மீறினா அவனுக்கு தண்டனை தர வேண்டும். அது என்ன தண்டனை என்பதை இந்த அதிகாரத்திலே விவரமாக கொடுக்கப்பட்டு லேவியராகமம் 24ஆவது அதிகாரத்திலே. அடுத்து லேவியராகமம் 25ஆவது அதிகாரத்திலே தேசத்துக்கு ஓய்வு, அதாவது காண தேசத்துக்கு இன்கேஸ் போனீங்கன்னா அங்க எப்படியும் போறாங்க, சரிங்களா? அங்க போன உடனே கண்டினியூஸா பயிரை எதிர்க்க கூடாது. ஒரு வருஷம் இந்த லீவ் பண்ணணும் அந்த நிலத்துக்கு. அதை பற்றிதான பிரமாணங்கள். அடுத்த லேவியராகமம் 26ஆவது அதிகாரத்திலே கற்பனை பற்றி அதாவது 10 கற்பனை அதுக்குண்டான பிரமாணங்கள் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசியாக லேவியராகமம் 27ஆவது அதிகாரத்திலே பொருத்தனை, தசம பாகம் இவற்றை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாராவது ஒருத்தனை பொருத்தனை பண்ணா அவங்க என்ன செய்யணும், ஒருவேளை அவங்க பொருத்தனை அவருடைய கணவனுக்கு அதை கேட்கவில்லை என்றால் அது அவனுக்கு நிராகரிக்கப்படும் என்பது பற்றிதான் பிரமாணங்கள்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட தசம பாகம், சரிங்களா, அது அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது லேவியராகமத்தினுடைய மொத்தம் 27 அதிகாரங்கள். அடுத்ததாக நான் பார்ப்போம்னா என்னாகும், சரிங்களா? என்னாகுது நீங்க பார்த்தீங்கன்னா இது ஜெனரல் தான் இருக்கு எல்லாமே. அதாவது 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க 36 அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை மொத்தமா, சரிங்களா, கவுண்ட் பண்றது, ஒரு கோத்திரத்தாருக்கும் எவ்வளவு பேர் இருக்கணும், சரிங்களா? அப்புறம் ஆசாரிய ஊழியம் யார் செய்யணும், ஆசாரிய ஊழியம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், சரிங்களா? லேவியன் கோத்திரர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. அப்புறம் மீன் காணிக்கை, அப்புறம் நசரேய பிரமாணம், இஸ்ரவேலுக்கு கர்த்தருக்கு எப்படியெல்லாம் அவங்க காணிக்கை கொண்டு வரணும், லேவியருக்கு என்னென்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, பஸ்காவின் நியமனம், எக்காலம் போது இக்காலம் எதுக்கெல்லாம் எப்படி உதவி வேண்டும் பிரமாணம், அப்புறம் மிரியாமுடைய குஷ்டரோகம் வரும், சரிங்களா? கானான் தேசம் சுற்றி பார்க்க 40 பேர் அனுப்புறாங்க, அந்த ஒரு அதிகாரம். துர்சிட்டு சொன்னவர்கள் 40 என்ன பண்றாங்க, செத்து போறாங்க. அப்புறம் கோராக தாத்தா என்ன பண்றாங்க, அவங்களும் சாகடிக்கப்படுறாங்க. அடுத்தது 18வது அதிகாரம் மட்டும் தசம பாகம், சரிங்களா? என்னாகும் 18 அதிகாரம் தசமபாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் பின்னாடி பார்க்க போகலாம். மற்றது எல்லாமே நம்ம எல்லாமே ஜெனரல் தான், சரிங்களா? பலி செலுத்துவது, பஸ்கா நியமனம், பண்டிகைகள், பொருத்தனை, அப்புறம் இந்த பாலாக்கள் நமக்கு தெரியும், மோவாப் ராஜா, அப்புறம் கொல்லிவாய் சர்ப்பம், மிரியாம் மரணம், மோசே கண்மலையை அடிக்கிறது, தீட்டுப்பட்டவன் சுத்தமான என்ன பிரமாணம், இது எல்லாம் அங்கே என்ன பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும், அதாவது தசமம் மட்டும் இருந்து எடுத்திருக்கிறேன். அதாவது என்னாகும் 18 அதிகாரத்திலே தசமத்தை கொடுத்து அதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு அது பின்னாடி தேவைப்படும். இதுதான் மொத்தம் அந்த என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் நியாய பிரமாணம், சரிங்களா? இது நான் சொல்றது ஜெனரலா. இதுதான் நியாய பிரமாணத்திலே யாத்திராமத்திலிருந்து என்னாகும் வரைக்கும் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல மெயினா 10 கற்பனை, பலிகளுடைய பிரச்சனையா நியமங்கள், பலி செலுத்தணும், ஜெனரல் பிரமாணம், அதாவது யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை, பிளஸ் தீட்டு பிரமாணம், குஷ்டரோக பிரமாணம், சரிங்களா? இதுதான் மெயின். இப்ப நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் எதையெல்லாம் இதனை ஒளிந்த என்ன பார்க்கலாம், சரிங்களா? முதலாவதாக நாம் பார்க்கலாம் விருத்த ஆண்டவர் ஒளித்தார் என்று. அது எங்கே வருதுன்னு பார்க்க போனா ஆதியாகமம் 17:12. இப்ப இதை நம்ம வசனத்தோட பார்க்க போறோம். ஆதியாகமம் 17:12. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன்னை வித்திடாத அந்நியன்
பந்தயக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். சரிங்களா? இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கடலை. சரிங்களா? இப்ப நாமளும் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததிகள். அப்படி விருத்த சேதனம் நம்ம பண்ணலாமா? இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்க கட்டளை, உன் சந்ததியார் எல்லாரும், ஒரு வீட்டில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுக்கு அங்கே ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே யோசுவா என்ன பண்ணாரு? 5ஆம் அதிகாரத்திலே 5:7 வாசித்து பார்த்தால் யோசுவா என்ன பண்ணாரு? அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் அங்கே அவர் விருத்த சேதனம் செய்கின்றார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 7-8. இதே நீங்க பார்த்தா மோசேக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் கட்டளையா கொடுக்கிறார் மோசேக்கு அதாவது லேவியராகமம் 12:2-3 நாம் அதை வாசிக்கலாம். லேவியராகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அதான் ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாக ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சோதக ஸ்திரீ விளக்கமாக நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுழைத்தொழில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவுது. சரிங்களா? 8வது நாளிலே அந்த பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனா ஆண்டவர் இதை மோசேக்கு தரவில்லை, முதலாவதவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அநேகர் சொல்லுவாங்க, பிரமாணங்கள், கற்பனைகள், நியாயங்கள் எல்லாம் மோசேக்கு தான் கொடுத்தார்கள். இல்லை இல்லை இல்லை, பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறார், கற்பனை கொடுத்திருக்கிறார், அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். யாருன்னா அவர் ஆபிரகாமே கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஆதியாகமம் 26:4 என் தாசனாகிய ஆபிரகாம் என் நியாயங்கள், நியமங்களையும், என் கட்டளைகளையும், என் கற்பனைகளையும் அவன் கைகூட நடனான் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை படிக்காதவர்கள், சரியாக வாசிக்காதவர்கள், தன் சொந்த கற்பனையை போதிக்கின்றவர்கள் மோசேக்கு தான் இந்த எல்லா பிரமாணங்களை கொடுத்தார் என்று வாதிடுபவர்கள். இவங்கெல்லாம் யார் என்றால், சரிங்களா, இவர்கள்லாம் வேதத்தை புரட்டுபவர்கள். ஹல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரி, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சாக்கிரதையா, இது கடைசி காலம் என்படினாலே நீங்கள் சாக்கிரதை இருக்கும். ஆத்துபக்கம் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். யார் ஏமாந்தாலும் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? வேதத்தை நீங்க வாசிங்க, உங்கள் கண்கள் உங்களுக்கு தெளிவடையும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொல்றாரு, மோசேக்கு சொல்றாரு என்னன்னா, உங்கள் வீட்டில் பெரும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று. அப்போ நாமெல்லாம் விருத்த சேதனம் பண்ணலாமா? ஏன்னா நாமெல்லாம் இப்போ ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இல்லை என்று நாம் சொல்லுவோம். எப்படி என்றால், நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அதை நாமெல்லாம் யார் இப்போ? நாமெல்லாம் புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? புறஜாதியாருக்கு நான் எதையுமே விருத்த சேதனம் வேண்டாம் என்று அங்கே அப்போஸ்தலர் அங்கே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்றாங்க, சில யூதர்களிலிருந்து நீங்கள் மோசேயினுடைய முறையின்படியே விருத்த சேதனம் அடையவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதப்பட்டிருந்தாங்க. இதனால என்ன ஆகுதுங்க? பவுலுக்கு பர்னபாவுங்க சண்டை போட்டுக்கொண்டு அவங்க திருப்பி நம்ம எருசலேமுக்கு அப்போஸ்தலர் கூட அங்க கோட்டை போடுறாங்க. அதாவது நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் பிரசங்கம் பண்றோம். அப்போ சிலர் இங்கிருந்து சொல்றாங்க, அதாவது புறஜாதிகள் கூட விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அவங்க சொல்றாங்க. அதனால அங்க ஒரு தர்க்கம் போட்டாங்க. என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் எல்லாரும் ஒரு கூட்டம் கூடி, ஆலோசனை சங்கம் கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே. இதெல்லாம் எடுத்து விட்டு என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்க, அவசியம் இல்லாத, சரிங்களா, அதை பாருங்க, எங்களால் கட்டளை பெறாத சிலர், அப்போஸ்தலர் 15:24, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் புறப்பட்டு எங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களை கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடினாலே நாங்கள் எல்லாம் ஆலோசித்து ஒரு முடிவு சொல்றாரு. சரிங்களா? அவர் சொல்றாரு, அவசியமான இவர்கள் இல்லாமல் எதுனா விக்கிரங்களுக்கு படைத்தவர்களுக்கும் ரத்தத்திற்கும் நெருங்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. சரிங்களா? இதுதான் மெயின். சரிங்களா? அப்போ உங்களுக்கு விருத்த சேதனம் உங்களுக்கு தேவை என்று அங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே
உறுதி பண்ணப்படுகிறது. ஏனென்றால் மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறான். மோசேயின் ஆகமங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் சரிங்களா புறஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஓய்வு நாளிலும் ஆலயத்துக்கு வந்து அங்க என்ன பண்றாங்க, எல்லாம் வாசிக்கிறாங்க. இது எழுதப்பட்டு இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க ஓய்வு நாள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான், அவர்கள் யாருன்னா வேத புரோட்டர்கள், அவர் தங்களுக்கு தாங்களே சரிங்களா ஆகினி வருவித்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் வஸ்திரங்களை தெளிவாக சொல்றபடினாலே வஸ்திரத்தில் போட்டதுபடி நம்ம போதித்தாலே நமக்கு காலம் பத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரி, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில வேத புத்தகம் இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய வந்து சரிங்களா, என்ன வேணா பேசலாம், நோ ப்ராப்ளம். யாரும் நம்மளே கண்டிக்க முடியாது. அதையும் ஃபாலோ பண்ண ஒரு பெருங்கோட்டம் இருக்கிறது சரிங்களா. அந்த பிரதர் சொல்லிட்டா அது உண்மையா இருக்குமே அப்படி. ஆனால் வேதத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் தான் நமக்கு வெளிச்சம். நீங்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, இங்க போட்டுக்குது மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் பிரசங்கிக்கப்படும். ஓய்வு நாள்தோறும் எல்லாரும் ஜபாலயத்தை வராங்க, புறஜாதியில வராங்க, எல்லாம் வராங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விருத்தசேதனம் மட்டும் இவங்களுக்கு தேவையில்லை என்று அங்கே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. சோ புதிய ஏற்பாடு நமக்கு விருத்தசேதனம் நம்ம செய்யப்பட தேவையில்லை. இது ஆண்டவர் முதலாவதாக ஒழித்தார். நம்பர் 1. அடுத்து பலிகள் சரிங்களா. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, இப்படி இருக்கிற பலிகள் எல்லாம் இதெல்லாம் லேவியராகம் 1-9 வரைக்கும் உள்ள அதிகாரத்தில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் பாவம் செய்து அது என்ன பலி சரிங்களா. உதாரணமாக ஒரு குஷ்டரோகம் சரிங்களா நல்லா ஆயிடுச்சுன்னா அவன் போய் பரிசீலிக்க வேண்டும். அதுக்கும் ஒரு தனி பிரமாணம் இருக்கு, தீட்டு பிரமாணம் இருக்கு. எல்லாத்துக்கும் பரிசீலிக்க வேண்டும். ஆடு மாடு சரிங்களா, புறா குஞ்சி அப்புறம் குருவி இவையெல்லாம் அவங்க கொண்டு போக வேண்டும். அவங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி நல்ல வசதிப்படுத்தவும் ஆட்டை கொண்டு போவான், மாட்டை கொண்டு போவான். இல்லை என்றால் ஒரு ஏமையான் தான் அவன் புறா குஞ்சை தான் கொண்டு போக வேண்டும். இப்படி நிறைய பிரமாணம் இருக்கிறது, பலி பிரமாணங்கள். இவை லேவியராகம் 1-9 வரைக்கும். இதை ஆண்டவர் ஒழித்தாரா? ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய அங்கே பலியாற்படலே அவங்க செய்த பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாடு நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் அவர் ரத்தம் சிந்தனை பண்ணினாலே அவர் நம்முடைய பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தனை பண்ணி நாம் பலி செலுத்துவது தேவையில்லை. நாம் எல்லாம் அழுது சத்தியம். அதை நாம் ஆதாரத்தில் பார்ப்போம். நாம் பார்க்கலாம் சங்கீதம் 51:6. சங்கீதம் 51:6 சொல்றாரு, தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உனக்கு பிரியமானதல்ல என்று அங்கே தாவீது சொல்லியிருக்கிறார். இதே நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 10வது அதிகாரத்திலே நாம் டீட்டெயிலா பார்க்க போறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை அப்படியே வாசித்து பாருங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லா பக்காவா டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆகையால் எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானவர்களே என்று. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தை செய்தோ நான் வருகிறேன் என்றார். நியாய பிரமாணத்தபடி செலுத்தப்படுகிற பலியை குறித்து மேல் சொல்லிய பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ விரும்புவதில்லை, அவை பிரியமானவை இல்லை என்று சொன்ன பின்பு சரிங்களா. சோ இங்க அதிகாரத்தை பத்தி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பலியை அவர் ஒழித்தார், அவர் பலியை அவர் விரும்புவதில்லை நாம் பார்க்கின்றோம். பாருங்க வசனம் 18, இவைகள் மன்னிக்கப்பட்டதுடன் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்பட தேவையில்லையே. சரிங்களா, நம்முடைய பாவங்களுக்காக நீங்களும் நானும் செய்த பாவத்தின் நிமித்தமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம் ரத்தத்தை சிந்தி அவர் ஆக ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே அவர் ரத்தம் சிந்தினபடினாலே நாம் இனி பலி செலுத்த தேவையில்லை. அதற்காக நாம் பாவம் செய்யலாமா? இல்லை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்ய விட்டு விடுங்க, ஏன் பெறுவான். செய்த பாவத்துக்கு நான்
அறிக்கையிட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் நிறைவேறும். இல்லை என்றால் பாவத்தை இருந்தால் அவனுக்கு ஆத்மா அறுப்புண்டு போகும். நியாயத்தீர்ப்பு நாளிலே அவனுக்கு ஆச்சரியம் அதிகமாக காத்து கொண்டு இருக்கும். அக்கினிலே தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இது வந்து அப்ப என்ன பண்ணாரு? பலியின் காணிக்கை. அவர் வீண் இங்க காணிக்கை என்றால் வீண் காணிக்கை. அதாவது யாராவது ஒரு தவறு செஞ்சாங்கன்னா என்ன பண்ணணும்? வந்து அபராதம் செலுத்தணும். 5 பேர் வந்து கூட்டி கொடுக்க வேண்டும். அது வந்து வீண் காணிக்கை. சரிங்களா? அதாவது செய்த தண்டனைக்கு அவர் தப்பித்துக் கொள்ள எடுத்து காணிக்கை தரணும். அது எவ்வளோ அங்க மதிப்பு போடுறாங்களோ அதோட 5 பேரும் கூட்டி அவங்க இப்ப தர வேண்டும். இந்த பலியையும் இந்த வீண் காணிக்கும் ஆண்டவர் ஒழித்தார். இது இரண்டாவது. முதலாவது என்ன ஒழித்தார்? அவர் விருத்தசேதனத்தை ஒழித்தார். இரண்டாவதாக அவர் பலிகளை ஒழித்தார். மூன்றாவது என்ன ஒழித்தார் பார்க்கலாம். யூதாம் அதிகாரத்தில் கூறப்பட்ட 10 கற்பனைகளே. சரிங்களா? முதலாவது 5 கற்பனைகள். சரிங்களா? என்னென்ன உனக்கு வேற தேவை உண்டாக்க வேண்டாம், யாவது சுகத்தை உண்டாக்க வேண்டாம். சரிங்களா? யாவது விக்கத்தையும் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்காரம் சேவிக்க வேண்டாம், உன் தேவனை கத்த நாம் தேவனே வழங்காது இருப்பாயாக, ஓய்வு பற்றி மாசம் இருப்பாயாக, உன் தாயின் தகப்பனும் கனம் பண்ணுவாயாக. இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 நடக்கிறவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 10 கற்பனைகளே முதலாவது 5 கற்பனையை மீறுகிறவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு நாம் பார்க்கலாம். முதலாவதாக லேவியராகமம் 21:17 தகப்பனையும் தாயையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். முதலாவது. அடுத்தது லேவியராகமம் 24:14 கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்து என்னாகமம் 15:32 ஓய்வு நாளில் வேலை செய்யும் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அடுத்து உபாகமம் 17:3 வேறு தேவர்களை சேவிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். வேறு தேவர்களை சேவிக்கிறவர்கள். அடுத்து யாத்ரா 21:20 வேற தேவர்களை பணிந்து கொண்டு பலியிடுவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவன் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று யாத்திராகம் 22:20 சொல்லப்பட்டு. ஸோ இந்த முதலாவது அந்த 5 கற்பனை பார்த்தீங்களா? இது வந்து தேவனுடைய கற்பனைகள். அதாவது 4 வந்து தேவனுடைய கற்பனைகள், அடுத்து 6 வந்து மனுஷ கற்பனைகள். இந்த முதலாவது அதுல பாருங்க, இந்த முதலாவது ஃபர்ஸ்ட் 5 கற்பனை வந்து என்ன பண்ற? ஆண்டவர் வந்து இது மீறினதால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இது பழைய நியாய பிரமாணத்தின்படி இந்த 5 கட்டை யார் மீறினதால் அவன் நிச்சயம் கொல்லப்பட வேண்டும். இதை ஒழித்தாரா? நாம் பார்க்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? கொலேசியர் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால். என்ன கட்டளை? 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில யாராவது விரோதமாக செய்தால் அவை கொலை செய்யப்பட வேண்டும். அந்த கட்டளையை நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நம்ம விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதே நடுவில் இராதவர்களுக்கு சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை ஒழித்துக் கொண்டு வெளியேறமாக கோலமாக்கி அவங்க மேல் சிலுவை மேல் வெற்றி சிறந்தார். சரிங்களா? சோ அந்த வர்ற அந்த முதல் 5 அந்த கற்பனை வருகிறதான நியாயத்திற்கு தண்டனைகள் வந்து ஆண்டு ஒழித்தார். இப்பொழுது அதாவது அது ஒழித்தார் என்றால் இப்போது நமக்கு தண்டனை இல்லை என்று அர்த்தம் இல்லை. சரிங்களா? இப்போ அதெல்லாம் அப்படியே ஆத்மாவுக்கு போயிருக்கிறது. அந்த சரீரத்தில் தண்டனை இன்று அந்த 5 கட்டளை மீறி நடப்பவர்களுக்கு தண்டனை ஆத்மாவிற்கு. ஆத்மாவுக்கு என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே. சரிங்களா? அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்யட்டும். வசனத்தினா 22 அதிலே அங்கே போடப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் அப்படியே ஆத்மாவுக்கு அப்படியே டிரான்ஸ்பர். நம்ம ஆவிக்குரிய வீரர்கள். சரிங்களா? இது அப்படியே ஆத்மாவுக்கு போயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்கலாம் தீட்டு பிரமாணம். லேவியராகம் 12ஆம் அதிகாரத்திலே தீட்டு பிரமாணம் போடப்பட்டிருக்கிறது. லேவியராகமும் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லேவியராகம் 12.
இது அது ஏற்கனவே படிச்சு பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஸ்திரீ வந்து ஒரு குழந்தை பெற்றால், பெண் பிள்ளை என்றால் 4 days சுத்திகரிக்கணும், ஆண் பிள்ளை என்றால் 7 நாள் அவங்க சுத்திகரித்து அது வரைக்கும் அவங்க வந்து தீட்டாக இருப்பார்கள். சரிங்களா, இது வந்து நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல உதிரம் வந்து நிற்காமல் சில உதிரம் நிற்காமல் போய்கொண்டே இருக்கும், அவர்களும் தீட்டுப்பட்டவர். இவையெல்லாம் தீட்டு பிரமாணங்கள். அவர்கள் யாரையும் அவங்க தொடக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி தீட்டு பிரமாணம் எது ஆண்டவர் ஒளித்தார் இல்லையா, நான் பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரத்திலே மார்க் 5ஆம் அதிகாரத்தை 25வது வசனத்தை பார்க்கலாம். நமக்கு தெரியும், ஏசப்பன் போறாரு. அப்பொழுது ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களை மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்கள் யாழில் தொட்டால் சஸ்துமாக என்று சொல்லி வரார். பாருங்க, இவளுக்கு வந்து உதிரம் வந்து நிற்காம போய் கொண்டிருக்கிறது. அப்ப இவள் தீட்டுப்பட்டவள். சரிங்களா, தீட்டுப்பட்டவள் யாரையும் தொடக்கூடாது. அப்படி யாராவது அவள் தொட்டால் அவர்களும் தீட்டப்பட்டவர்கள். சாயங்காலம் வரைக்கும் அவர்கள் பாலத்துக்கு வெளியே இருக்க வேண்டும். சாயங்காலத்தில் அவர்கள் ஸ்நானம் பண்ண பின்புதான் அவர்கள் உள்ளே வர வேண்டும். இது தீட்டு பிரமாணம். ஆனா இங்க பாருங்க, இயேசுப்பையன் ஒரு ஆசாரியன் இல்லையா, இங்க வந்து என்ன பண்றான், அவன் வந்து வஸ்திரத்தை தொடறான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்ப அந்த பிரமாணத்தை அவர் ஒழிச்சிருக்கிறாரு இல்லையா, அப்போ ஒரு தீட்டு பிரமாணத்தை ஆண்டவர் ஒழித்தார். ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே சமாதானத்துடன் நீ போ, உன் விசுவாசம் உணர்ச்சி சொல்லி ஆண்டவரோட அனுப்பி வைக்கிறார். சோ தீட்டு பிரமாணம் ஆண்டவர் ஒழித்தார். அடுத்தது குஷ்டரோகி பிரமாணம். சரி, லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்திலே 3-4 பாருங்க. லேவியராகமம் 13வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தில் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிறு வெளுத்தும் ரோகம் இல்லாத இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கும் அதிகமாய் குளிந்து இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்து பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். சரிங்களா, குஷ்டரோக பிரமாணம், தீட்டு பிரமாணம். அப்ப என்ன பண்றாங்க, அவன் வந்து யாரையும் தொடக்கூடாது. அவன் என்ன பண்ணாங்க, அவனை கொண்டு போய் அடைச்சு ஒரு 7 நாள் பண்ணாங்க, அவனுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளார. இதுதான் இந்த குஷ்டரோகத்துடைய பிரமாணங்கள். அப்புறம் ஆசாரியர் வந்து பார்ப்பாரு, அவர் வந்து செக் பண்ணுவார் எப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த காயங்கள்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கலாம். மத்தேயு அதிகாரம் 8வது அதிகாரம், மத்தேயு 8 நான் பார்க்கலாம். குஷ்டரோகம் ஆண்டவர் ஒழித்தாரா, குஷ்டரோக பிரமாணத்தை ஆண்டவர் ஒழித்தாரா இல்லையா என்று. மத்தேயு 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2வது வசனம் 3வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனம் அவருக்கு பின் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உங்க சித்தமால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்ற உடனே குஷ்டம் அவனிட்டு நீங்கி அவன் சுத்தமானான். பாருங்க, குஷ்டம் வந்தா அவன் யாரை வந்து அவனை தொடக்கூடாது. அவன் என்ன வந்து தீட்டு உள்ளவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, அவனை தொட்டு அவனை சுகமாக்குகிறார். சோ ஆண்டவர் வந்து இந்த குஷ்டரோக பிரமாணத்தை அவர் ஒழித்தார். சரிங்களா, நம்ம என்ன பார்த்துட்டு வரைக்கும், முதல்ல இருந்து ஆண்டவர் விருத்த சேதனத்தை ஒழித்தார், அடுத்து பலிகளை ஒழித்தார், காணிக்கைகளை ஒழித்தார், அடுத்து 10 கற்பனைகளை, முதலாவது 5 கற்பனை உள்ள அந்த கொலை செய்யப்பட வேண்டும் இந்த கற்பனையை அந்த கடலை ஆண்டவர் அதை ஒழித்தார். அடுத்து தீட்டு பிரமாணத்தை ஒழித்தார், அடுத்து குஷ்டரோக பிரமாணத்தை ஒழித்தார், அடுத்து அதுதான் அடுத்து வந்து இன்னொரு தீட்டு. ஆசிரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, அவங்க எங்கேயும் போகக்கூடாது, எந்த பிறத்தை அவங்க துவக்க சொல்றாங்க. ஆசிரியர் வந்து அவங்க வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனா என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணாரு, லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நாய் முதுகுவது என்ன பண்றவர், அவர் பாடையை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார். ஏன்னா நம் ஆண்டவர் இயேசு அவர் ஆசாரியராக இருந்தபடினாலே, சரிங்களா, அவர் தொட்டு சுகமாக. சோ அந்த அதை அவர் ஒழித்தார். ஆசாரியர் பிறந்தால் திட்டு அந்த பிரமாணத்தையும் அவர் ஒழித்தார். அடுத்தது, ஓய்வு நாளிலே சமைக்க கூடாது. இது வந்து
பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓய்வு நாளே சமைக்கிற, அதாவது வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. சரிங்களா? நான் பார்க்கலாம் மத்தேயு 12 அதிகாரத்திலே, மத்தேயு 12 பாருங்க, மத்தேயு 12 படிக்கிறேன். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாக இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தக்க உங்களுடைய சீஷர்கள் செய்கிறார் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த போது செய்திருங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனை வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியை தவிர வேறொருவரும் புசிக்கத்தக்காத தேவ சமூக அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்கள். அன்றையும் ஓய்வு நாட்களிலே, சரிங்களா, அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தை ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேற நேரம் ஆக்கினாலும் குற்றமில்லாமல் இருக்க என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? சரிங்களா? ஆனால் என்ன சொல்றாரு? ஓய்வு நாளே வேலை செய்யக்கூடாது என்ற அந்த பிரமாணத்தை ஆண்டவர் அங்கே ஒழித்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேலை செய்யறேன்னா இஸ்ரேல் ஜனங்க 40 வருஷம் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சாப்பாடு மன்னா கிடைச்சிருச்சு. எந்த வேலையும் அவங்க செய்ய தேவையில்லை. காலையில மன்னா வந்து கிடைச்சிட்டு அதை சேகரிச்சுக்கிறாங்க, அதை சாப்பிட்றாங்க. சரிங்களா? ஆனா ஏனால வந்து நம்ம ஒன்று ரெட்டிப்பா கொடுத்துறாரு, முன்னே கொடுத்துறாரு. ஸோ அவங்க வேலை செய்யக்கூடாது, இது கொடுத்த கடலை. ஆனால் என்றைக்கு யோசுவா 5ஆம் அதிகாரத்திலே, சரிங்களா, அவர்கள் எரிகோ சோமான வெளியில வந்து பஸ்கா மாசத்து மறுநாளிலே மன்னா நின்று போயிட்டு, சரிங்களா, அப்ப என்ன பண்ணாங்க? சமைச்சு சாப்பிடுறாங்க. இது வந்து அங்கே கடைபிடித்து ஆயிட்டு. அதாவது ஆனவர் இங்க இன்னும் டீட்டெயில் போய் வச்சுருக்கலாம். இன்னொரு வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 14 பாருங்க. நம்ம சுவாரஸ்யம் லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே சொல்றாங்க பார்த்தீங்களா, ஓய்வு நாள் சமைக்கூடாது அப்படின்னு. பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். எங்க ஏசப்பா வந்து சாப்பாட்டுக்கு ஒரு பரிசேயர் தலைவன் வீட்டுக்கு போறார் சாப்பிட்றதுக்கு. அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்லை, சரிங்களா, மண்ணா இல்லை. ஏன்னா இங்க இங்கெல்லாம் காண தேசத்துல வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஃப்ரிட்ஜ் இருந்தாலாவது நம்ம செஞ்சு வச்சு நம்ம என்ன சூடு பண்ணி தரலாம். அதுவும் சரியா, அதுவும் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? அப்போ சமைச்சுதான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஏனென்றால் நேற்று சமைச்ச சாப்பாடை இன்னைக்கு வச்சா அது கெட்டு போயிருக்கும். அந்த காலத்து ஃப்ரிட்ஜ் இல்லை, ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஏச போறான்னா அவனுக்கு பழைய சோறை போட்டிருப்பாங்க. இல்லை நல்லா சுட அப்போ எல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க. இல்லையா? ஸோ இங்க பாருங்க, அது ஓய்வு நாளில் அவர் சாப்பிட போறார். ஹல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை யாரும் ஏமாற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ ஓய்வு நாளிலே வேகம் மூட்டக்கூடாது, சமைக்கக்கூடாது என்பதெல்லாம் அவர் ஒழித்தார். ஆனால் அவர் ஓய்வு நாளை ஒழிக்கவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் ஆண்டவர் ஆசரித்தார், அப்போஸ்தலர் ஆசரித்தார். அது கடைசி வரைக்கும் அது இருக்கிறது. சரிங்களா? ஆண்டவர் படைக்க போல புதிய வானம் புதிய பூமி கூட அந்த ஓய்வு நாள் உண்டு. வசனம் சொல்கிறது, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு ரொம்ப நிற்கிறது போல நீங்கள் இருப்பீர்கள். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாரும் வந்து நீங்கள் என்னை தொழுது கொள்வீர்கள். வசனம் சொல்லுகின்றல்லவா? நீங்கள் யோசிக்க வேண்டும். சொதுவம் என்ன சொல்லட்டும். எனக்கு சகோதர சகோதரிகளே, இவர்களெல்லாம் வேத புரட்டினர்கள். இவர்களெல்லாம் தங்களுக்கு தாங்களே, சரிங்களா, புரட்டவர்கள். அதாவது வேதத்தில் உள்ளதை போதித்தாலே நமக்கு ஆயுசு வந்தார். இதுல வேதத்தில் இல்லாத ஒன்றை நாம் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. உங்களுக்கு நன்றாக தெரியும் வேத வசனங்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்கின்றவர்கள். ஆனா ஏதோ சில காரணம் என்ன பண்றாங்க, விட்டு கொடுத்துறீங்க. நம்ம போதகர் தானே அப்படின்னு. இல்லை, சத்தியத்தை நீங்கள் நிற்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, சத்திய விரோதம் பேச நீங்க எதிர்த்து நிற்க வேண்டும், சொல்ல வேண்டும். நீங்க சொல்வது தப்பு நீங்க சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு சபையோட வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும். அதுதான் அந்த சபை தான் அந்த கர்த்தருடைய பார்வையில வெளியேறப்பட்டதா இருக்கும். என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை பேசணும், அப்படியே நீங்க என்ன சொல்லிக்கோ நாங்க போறோம் அப்படின்னு போகக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகின்றது, வேதம் என்ன சொல்லுது, என் தேவன் என்ன சொல்லுகின்றார்.
அதற்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாவது ஓய்வு நாளிலே வெளியே செல்லக்கூடாது. அதாவது ஓய்வு நாள் அவனும் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று அங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 16:29 ஓய்வு நாளிலே அவனும் தன் ஸ்தானத்திலே இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் வெளியே போகக்கூடாது. அங்க பாருங்க, இப்ப நம்ம பார்த்து பார்த்தீங்களா மத்திய 12:1 அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். பாருங்க, ஓய்வு நாளிலே இங்க சொல்றாங்க அங்கே இருக்கணும். ஆனா என்ன பண்ண ஆண்டவர் என்ன பண்ண ஓய்வு நாளிலே பயிர் வழியே போனார். பயிர்னா எங்க இருக்கும்? வீட்டுக்கிட்டே இருக்கும். அது தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரமா இருக்கும் நிலம்லாம். சரிங்களா? அங்க ஒரு போறாரு. அங்கேயும் பாருங்க, அங்கேயும் அந்த பரிசேயர்கள் போயிருக்காங்க. ஓய்வு நாள் வெளியே போகணும்னு சொல்ற பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அங்க போய் கேட்கறாங்க. அப்ப இவங்களும் போயிருக்காங்கல்ல, பரிசேயரும் தன் ஸ்தானத்துக்கு வெளியே போயிருக்காங்க, ஓய்வு போயிருக்காங்க. இயேசு கிறிஸ்து அங்கே ஓய்வு நாளே ஒரு பயிர் வழியே போனாங்க என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ ஓய்வு நாள் நீங்கள் வெளியே செல்லலாம், வெளியே செல்லக்கூடாது என்ற பிரமாணத்தையும் ஆண்டவர் அங்கே ஒழித்தார். இது இங்க மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே அங்க எலிசா போறாரு. சுனமியா ஊராக கணவன் ஸ்திரீ அவர் ஏற்றுக்கொண்டு பண்றாங்க. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளை செத்து போகுது. சரிங்களா? அப்ப என்ன பண்றா இந்த ஸ்திரீ என்ன பண்றா? அவள் கணவனுக்கு போய் கூப்பிடுறா, எனக்கு ஒரு கழுதை வேண்டும் என்று. அப்ப அவன் கேட்கறான், எதுக்கு உனக்கு கழுதை? அப்ப இவன் சொல்றான், நான் தேவமனுஷன் பார்க்க போனோம். அப்ப அவன் சொல்றான், இது அமாவாசை மல்லையே, இது ஓய்வு நாள் மல்லையே, எதுக்கு நீங்க போறீங்க கேட்கிறார். அந்த புருஷன் தான் அந்த ஸ்திரீ கேட்கிறார், இது அமாவாசை மல்லையே ஓய்வு நாளும் மல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? ஓய்வு நாள்ல கூட அவங்க வெளியே போகலாம். இவங்க இருக்கிறது கிராமத்துல பட்டணத்துல, ஆனால் எலிசா இருக்கிறதோ தேவ பர்வதத்திலே. அது எத்தனை கிலோமீட்டர் நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப இருப்பது பட்டணத்திலே, தேவ மனுஷன் எலிசா இருப்பதோ தேவ பர்வதத்திலே. அப்ப எவ்வளவு தூரம் இருக்கும்? அப்ப ஓய்வு நாள் வெளியே செல்லலாம் இல்ல? ஆண்டவர் ஒவ்வொன்றும் அங்கே வைத்திருப்பார். வேத வசனம் ஒன்றும் ஜோடி இல்லாமல் ஏதாவது ஒருவரும் பொய் சொல்ல முடியாது, ஒருவரும் மாற்றி போதிக்கிறவன் யாரா இருந்தாலும் தன் ஆத்மாவோடு கீழே வருவித்துக் கொள்கின்றான். ஹல்லேலூயா. வசனமே நியாயம் தீர்க்கும். கடைசி நாளிலே வசனம் நீங்க பாருங்க, வெளிப்படுத்தல் 11, 18, 19 வசனமே நியாயம் தீர்க்கும். நியாயத்தில் கொடுக்கிற நாளிலே அங்கே பெட்டி என்ன பெட்டி காணப்பட்டு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 11, 18, 19 நியாயத்திற்கு கொடுக்கும் வேலையிலே அங்கே ஆலயம் திறக்கப்படுகிறது. அங்கே தேவனுடைய பெட்டி காணப்படுது. பெட்டிக்குள்ளே 10 கற்பனை உள்ளது. அருமையான சகோதரி சகோதரிகளே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெட்டிக்குள்ளே ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, கடைசி நாளே வசனமே நியாயத்திற்கு சொல்லப்பட்ட ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கடைசி நாளே நான் பேச என் வசனமே நியாயத்திற்கு சொல்ற பார்த்தீங்களா? வசனம் தான் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. ஒருவரும் அப்ப உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உன் போதகர் உதவி செய்ய முடியாது, ஒரு பெரிய ஊழியர் உதவி செய்ய முடியாது. தப்பு போச்சு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. உன் ஆத்துமகளை காத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஓய்வு நாளிலே சமைக்கலாம், ஓய்வு நாளிலே வெளியே செல்லலாம். ஆண்டவர் இது எல்லாம் அவர் ஒழித்தார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எது பண்ணலாம்? இப்ப எதெல்லாம் அவர் ஒழிக்கலைன்னா பார்க்க போகின்றோம். இப்ப நம்ம அவர் எதை ஒழிச்சார்னு பார்த்தோம். இப்ப எதெல்லாம் அவர் ஒழிக்கலைன்னா பாருங்க, அதை இதெல்லாம் அவர் அப்படி வைத்திருக்க போகிறோம். யூதாம் அதிகாரத்தில் கூறப்பட்ட 10 கற்பனைகள் எல்லாம் அவர் அப்படியே வைத்திருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5:3 சொல்கிறார். அங்க ஒருத்தர் கேட்கலாம், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கொலை செய்யாதிருப்பாங்க, உபஸ்தானம் செய்யாதிருப்பாங்க, இந்த 10 கற்பனை அவர் சொல்கிறார். இதை கடைபத்தானி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று அவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து அதேதான் யோவான் 4:5-6 இதே வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசலை பிரவேசிப்பதற்கு நீங்கள் கற்பனையை கை கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:14. சோ அந்த 10 கற்பனையை ஆண்டவர் அப்படியே வைத்திருக்கிறார். இந்த 10 கற்பனையிலே ஒரே ஒரு கற்பனை ஓய்வு கற்பனை. அதிலே அவர் கற்பனையை ஒழிக்கவில்லை. கற்பனையிலே கூறப்பட்ட அந்த ஓய்வு நாளை மீறினால் கூறப்பட்ட அந்த கட்டளை அவர் ஒழித்தார். அந்த ஓய்வு மட்டும் ஒழிக்கவில்லை. அது கூட அந்த 5 ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னா
அந்நியதை சேவிக்க கூடாது, நாமத்தை தூஷிக்க கூடாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க? அப்போது கொலை பண்ண வேண்டும். ஆனா அது எல்லாவற்றையும் இப்பொழுது ஆண்டவர் அதை அப்படியே கட் பண்ணிட்டு அதெல்லாம் இப்பொழுது ஆத்மாவுக்கு வைத்து இருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அதை இப்போது நாம் என்ன சொல்லுங்க, இப்போது நாம் அதுக்கு விரோதமாக செய்தால் நமக்கு தீர்ப்பு உண்டியப்போ கடைசியில் நமக்கு தீர்ப்பு உண்டு. அப்போ அதை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக தசம பாகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னாகும் தசம பார்த்தீங்கன்னா ஒரே என்னாகத்தில் என்னாகும் 18ஆம் அதிகாரத்தை 21, 24 இதிலே தசமபாகம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே லூக்கா அதிகாரத்திலே லூக்கா 18:10 எபிரேயர் 7:8 தசமபாகம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தசமபாகம் ஆண்டவர் வைக்கிறார். இதுல நீங்க இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா தசமபாகம் வந்து சரிங்களா, அது ஒரு சிஸ்டமே வேற. ஆண்டவர் சொன்ன சிஸ்டமே வேற, ஆனா இப்போ ஃபாலோ பண்ண சிஸ்டமே வேற. தசமபாகம் அங்கே கொடுப்பது வந்து லேவியருக்கு, ஆசிரியர்கள்ல லேவியருக்கு. லேவியர் தான் என்ன பண்ணுவாங்க, 10 உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மாசம் 1000 ரூபாய் வந்ததுன்னா அதை லேவியர் 900 ரூபாய் எடுத்துப்பாங்க, 1000 ரூபாய் கொண்டு போய் ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. தசமபாகம் என்பது மெயினா வந்து லேவியரோட சாப்பாட்டுக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. ஆகாரத்தை தான் ஆண்டவர் தசமபாகம் என்றால் எவ்வளவு லேவியர் இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த ஆசிரியருக்கு கொடுத்த மட்டும் 22,000 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்ப அவங்க சாப்பாடு எங்க கிடைக்கும்? 22,000 பேர், 1-2 இல்ல, லேவியர் மொத்தம் 22,000 பேர் அந்த ஆசாரிய வேலையை அவங்க செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆகாரம் என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஆண்டவர் தசமபாகம் கொடுக்க சொன்னார். அந்த வரை எல்லா தசமும் கொடுத்து அவங்க ஆகாரத்துக்கு தான் தவிர மற்றபடி ஆலயத்தை கட்டுவதற்கோ மற்றபடி ஃபைனான்ஸ் கொடுவதற்கோ பிசினஸ் பண்ணுவதற்கோ இல்லை. அது ஒன்லி தசமபாகம் என்பது லேவியருக்கு சாப்பாடு தான் அவர் கொடுத்தார். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லேவியருக்கு 10ல் 1 எடுத்து ஆசாரியருக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன அது நிலைமை உங்களுக்கே தெரியும். இதுதான் தசமபாகத்தோட நியமமே. தசமபாகம் ஆசாரியருக்கு அல்ல, அது லேவியருக்கு. லேவியர் என்றால் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் முழுவதும் அவர்கள் கொடுக்க வேண்டும். அதுல 10ல் 1 பங்கு தான் ஆசிரியருக்கு செல்ல வேண்டும். நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? சோ தசமபாகம் ஆண்டவர் ஒலிக்கதை வைத்திருக்கிறார். அடுத்து எதை பிரசிக்க சொன்ன பார்த்தீங்களா? லேவியர் 10ஆம் அதிகாரத்திலே அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. எதை பிரசிக்கலாம் எதை பிரசிக்க அந்த லிஸ்ட் நாம் ஆண்டவர் அப்படியே வைத்திருக்கிறார். அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது லேவியராகவும் 18ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் அப்படியே வைத்திருக்கிறார். லேவியராகவும் இதை செய்யவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆத்மாவை அவர் வைத்திருக்கிறார். லேவியராகவும் 18ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அத்தனையும் கிறிஸ்துவாகிய நாம் ஏதாவது செய்தால் நமக்கு இப்போ வந்து ஒண்ணு வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சா சரிங்களா, அது தப்பு. ஏன்னா இப்ப நாம் இருப்பது புரோஜனர் இருக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய இந்த பாவத்தை அவர்களுக்கு வந்து இந்த பாவத்தை அவர்கள் அனுமதி இருக்கிறார். அவர்கள் கூட பேச தெரியாது. ஆனால் இந்த பாவத்தை நாம் செய்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. நான் வாசிக்கின்றேன். நான் வாசிக்க லேவியராகவும் 18 வாசிக்கின்றேன். உங்களுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, 18ஆம் அதிகாரம். ஒவ்வொருவரும் தனக்கு நெருங்கின இனமாக உறுதி நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது, நான் கர்த்தர். 7வது வசனம், உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது, அவர் உன் தாயானவள் அவளை நிர்வாணமாக்கலாகாது. சரிங்களா? உன் தகப்பனை தாயும் நீ நிர்வாணமாக்க. சரிங்களா? அடுத்து, உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டினாலும் புறத்தினாலும் பிறந்த குமாரத்தை உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. உன் குமாரனுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாக, அதுவும் உன்னுடைய நிர்வாணம். உன் தகப்பனுடைய மனைவியிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. உன் தகப்பனுடைய சகோதரி நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கிய இனமானவள். உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கிய இனமானவள்.
உன் தகப்பனுடைய சகோதரி நிர்வாணமாக்கலாகாது, அவன் மனைவியை சேராது, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது, அவன் குமாரனுக்கு மனைவி. சரிங்களா? உன் மருமகளை நிர்வாணமாக்காதே, மருமகளை சேராத, மருமகளை பாலியலுக்கு அழைக்காதே. சரிங்களா? அடுத்து உன் சகோதரிய மனைவியை நிர்வாணமாக்கலாக்காது, அது உன் சகோதரி. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல வேலை செய்வாரு, அவங்க ஒய்ஃபுக்கு இருப்பாங்க, அங்க என்ன பண்ணுவாரு, ஹஸ்பண்டோட தம்பியோ அண்ணன் வந்து அங்க வந்து அவர் வந்து குடும்பத்தில் இருப்பார். உன் சகோதரி மனைவி சேரலாகாது. சரிங்களா? அடுத்து ஒரு ஸ்திரியும் அவள் மகளையும் நிர்மாணமாக்கலாம், 2 பேரையும், ஸ்திரீ அவனுடைய அம்மா தாய் 2 பேரும் நீ சேரக்கூடாது, நீ வைத்திருக்க கூடாது. ஒரு மனைவி உதவோடு இருக்கையிலே அவளுக்கு உபத்திரமாக அவளை சகோதரி நிர்மாணமாக்கும் பொழுது அவளை விவாகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சில பேர் இருப்பாங்க, அக்காவை கட்டிப்பாங்க, அடுத்து தங்கச்சி கட்டிப்பாங்க. இது அருவருப்பான பாவம் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். பிறருடைய மனைவியை சேரும்படி சயனித்து அவளால் உன்னை திட்டுப்படுத்தாதே, அடுத்த மனைவியை போய் சேராதே, அடுத்த மனைவி போய் சேர்த்து உன்னை திட்டுப்படுத்திக் கொள்ளாதே. பெண்ணோட சமயம் போல ஆணோட சமயம், அது ஆணுக்கு ஆண் பார்த்தீங்களா? இப்போ நிறைய சட்டம் பண்ணலாம், ஆணோட ஆண் கூட கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. அதுபடி நீ செய்யாதே. யாதொரு மிருகத்தோடு நீ சேரக்கூடாது. சரிங்களா? மிருகத்தோடு நீ சேரலாகாது. இந்த அருவருப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன் இருந்து அந்த தேசத்தில் மனிதர் எல்லாம் செய்ததனாலே தேசம் தீட்டாயிற்று. இப்படிப்பட்ட அருவருப்பானைகள் யாதொரு செய்தால் செய்து அந்த ஆத்துமாக்கள் ஜனது இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். சரிங்களா? இப்போ வாசிக்கப்பட்ட இந்த எல்லாமே வந்து நாம் யாராவது செய்தால், சரிங்களா, இது என்ன பண்ணுது, வெளியே தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் ரகசிய பாவங்கள். சரிங்களா? இப்படி யாராவது செய்திருந்தால் இப்போ எல்லாம் என்ன, இந்த தண்டனை ஆத்மாவுக்கு இருக்குது, ஆத்மாவிலே அறுப்புண்டு போகும். இதுக்காக நாங்கள் போட்டு காட்டுறேன். சரி, வீடியோ கிளிப்ஸ் இருக்கு. இப்படிப்பட்டவர்களே, சரிங்களா, இதுலயே ஒரு சில இருக்கு உங்களுக்கு. நீங்க பாருங்க, யாத்திராகம் 20 அதிகாரத்தில் பாருங்க, ஒருவன் பிறருடைய மனைவியை விபச்சாரம் செய்தால் பிறர் மனைவி விபச்சாரம் செய்ய அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட வேண்டும். சரிங்களா? விபச்சாரம் பண்ணவன் சாகப்பட வேண்டும் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். சரிங்களா? இதை நாம காட்டுறோம், நம்மளுடைய வீடியோ கிளிப் பண்ண காட்டுறேன்னு, அப்படி நீங்க தெளிவாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம், இதுக்கு தண்டனை உண்டா இல்லை என்று. அடுத்தது கொலை செய்பவர்கள் அவரும் கொல்லப்பட வேண்டும் என்று யாத்திராகம் 21 அதிகாரத்திலே எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இது ஆண்டவர் நீக்கிறானா இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே கொலை செய்பவர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த கொலை செய்வதற்கு எந்தெந்த முகாந்திரம் பார்க்கலாம். லேவியராகமம் 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம். 21 அதிகாரத்தில் லேவியராகமம் 21 12வது வசனம். இல்ல மாறி இருக்கு, நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நாங்க என்னெல்லாம் அங்க கொலை செய்யப்படுறாங்களோ அவங்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கே யாத்திராகம் 22 அதிகாரம். ஒரு பாருங்க, ஒரு மனிதனை சாகும்படி அடித்தால் நிச்சயமாக அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அதாவது மனிதன் அடிச்சுனே இருக்கிறானா, அவன் செத்துறானா, நிச்சயமா அடிச்சவன் வந்து சாவடிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஒரு பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாக, சரிங்களா, தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். அதாவது தெரியாம சாவடிச்சுக்கலாம், எதை வேணா அவன் பயன்படுத்தலாம், அடிச்சு போடலாம். அது தெரியாம ஒருத்தர் செத்து போனான், அது அவனுக்கு சரிங்களா மன்னிப்பு உண்டு. இன்னொன்று, ஒருவன் பிறனை விரோதமாக சதிபோகம் செய்து அவனை துரிதமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்திலே பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். சரிங்களா? அதாவது சதி பண்ணி அவனை ஒருத்தர் எப்படியாவது அவனை சாவடிக்கணும் அப்படின்னு சதி பண்ணி அவனை பிளான் பண்ணி போடுறதில்ல, பிளான் பண்ணி அவனை சாவடிச்சா நிச்சயம் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று இங்கே யாத்திரை 20 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ப நான் இவையெல்லாம் ஆண்டவர் நீக்கி விட்டாரா? அதான் இப்ப எல்லாம் சொல்றாங்க. இப்ப புதிய கிறிஸ்தவர்களுக்கு
ஒரு கட்டளையும் இல்லை என்று. அப்படின்னா சின்னதாக நீங்க கொலை செஞ்சு பாருங்களேன், சின்ன கொலை, பெரிய கொலை வேணாம், ஒரு சின்ன பசங்க கொலை செஞ்சு பாருங்களேன், விட்டுருவாங்களா அவங்க? நம்ம விட்டுருவாங்களா? இந்த தேசம் விட்டுருமா? அதிகாரம் விட்டுருவாங்களா? ஏனென்றால் அதிகாரம் எல்லாம் தேவனா உண்டாகி இருக்கிறது. நேபுகத்நேசர் ஆண்டவர் அவன் இரண்டு ஊழியக்காரன் சொல்றார். யாருங்க? நேபுகத்நேசர் விக்கிரகாரன் நேபுகத்நேசர் ஆண்டவர் அவன் என் ஊழியக்காரன் என்று அவர் சொல்லுகின்றான். அப்போ இங்கே சொல்லப்பட்டத இந்த வந்து என்னங்க, ஸ்டில் அலைவ். ஒருவன் கொலை செய்த அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, எந்த மதம் இருந்தாலும் சரி, சரிங்களா, கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை இன்றும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இருப்பதோ புறஜாதியருடைய தேசத்திலே. சரிங்களா, இப்ப நாம கொலை பண்ணா நாம போட்டு இஸ்ரேலுக்கு போக முடியாது. இங்கேதான் நாம் வந்து வாழ்ந்தாக வேண்டாம். நாம் வாசிக்கலாம், ரோமர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். ஏன் இப்படி இந்த மாதிரி இருக்கு நாம் பார்க்கலாம். ரோமர் 2வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. ரோமர் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 2வது அதிகாரம் பாருங்க. அதாவது இவங்க யாருங்க? இவங்க புரோஜாதியார்கள். சரிங்களா, பிரியமான சகோதரனே, நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் பார்க்கலாம், இப்படி சில வீடியோஸ் நம்ம பார்க்கலாம், அதை பார்த்துக்க மறுபடியும் செய்திகளாக வருவோம். கணவர் அனுமதியுடன் மாமனார் பாலியல் தொல்லை கொடுப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லி குமணன் சாவடியை சேர்ந்த பாபு என்பவரின் மனைவி மலர் சென்னை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த பெண் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் தனது கணவர் உதவியுடன் தனது மாமனார் பச்சையப்பன் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதை பற்றி கணவரிடம் கூறினால் தன்னுடைய அப்பாவை அனுசரித்து நடந்து கொள் என்று அவர் கூறுவதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். என் மாமனாரோட தொந்தரவு தாங்காமல் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் சிக்ஸ் டார்ச்சர் ஓவராக பண்ணுறாரு. என் மாமனார் மாமியார் இதில் என் வீட்டுக்காரர், என் மச்சனை முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்து இருக்காங்க. நானே ஸ்டேஷன்லாம் எத்தனையோ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இது ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து இப்போ இருக்கிறதா இல்லை சாவறதான்னு ஒன்றுமே தெரியல. லாஸ்ட் டைமாக வந்து இந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் என் மாமனார் கூட நான் வந்து அந்தாள்கிட்ட நான் வந்து நான் இதுவாக இருந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே செய்கிறேன்றான். நீ வந்து என்கிட்ட சந்தோஷமாக ஆம்பளை செய்யாத, நான் எல்லாமே நான் உனக்கு செய்கிறேன்ட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாரு. எங்கள் வீட்டுக்கிட்ட ஆமோதிக்கிறாரு. அவரும் எதுவும் கேட்குதுல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு லேடி கூட தப்பு உண்டு. அதெல்லாம் அவர் வந்து இது எதுவுமே கேர் பண்ணுற மாதிரி இல்லை. ரொம்ப வார்த்தைங்க. வேலைக்கு போனால் வந்து நீ வந்து யார் கூட படுத்துட்டு வரேன்னு கேட்குறான். வேலைக்கும் போகக்கூடாது, நான் சாப்பிடவும் கூடாது. எப்படி சார் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசுகிற பேச்சுட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த பேச்சுன்னு இல்லை. ஏன்னா பணம் செல்வாக்கு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அவன் எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து வாய மூடிடலாம். இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக எடுக்கணும். திருப்பூரில் 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 2 ஆயுள் தண்டனை வழங்கி திருப்பூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருப்பூர் பழவஞ்சிபாளையம் வஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பிரமணி. இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை ஏமாற்றி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை திருப்பூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்ட சுப்பிரமணிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சுப்பிரமணி கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். நீக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் குற்றவாளி என்று நீதிமன்றம் சந்தோஷ்குமாரை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அவருக்கு தற்போது மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கோவை போக்சோ நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவையில் கடந்த 2013ஆம் ஆண்டு நகைக்காக பெண் ஒருவர் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை
நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த். நகைக்காக பெண் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து விரிவாக சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது நகைக்காக பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்த வழக்கு மிகப்பெரிய கோவையில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டது. இந்த வழக்கானது கோவை 4வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது கடந்த 6-7 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ரகோஜா அடுக்குமாடி குடியிருப்பில் சரோஜினி என்ற 54 வயது பெண்ணை நகைக்காக இந்த நெல்லை சேர்ந்த யாசர் வராபத் என்பவர் துண்டு துண்டாக அவர் நகையை பறித்துவிட்டு அவர் துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைத்து 6 நாட்கள் மறைத்து வைத்தது அடிப்படையில் அன்று பீரமேடு காவல் ஆய்வாளராக இருந்த சந்திரசேகர் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்து கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு பிறகு அந்த குற்றவாளியை கைது செய்திருக்கிறார். இந்த வழக்கானது கடந்த 6 வருடங்கள் நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த வழக்கில் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய யாசர் வராபத்தை குற்றவாளி என்று காலை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் அடிப்படையில் தற்போது தண்டனை விவரங்கள் மாலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்ற இது போன்ற குற்ற செயல்கள் கடுமையான குற்ற செயல்கள் செய்வதற்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை விதிக்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, தண்டனை வழங்க உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இவருக்கு தூக்கு தண்டனை நான் வழங்க இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் 383 என்ற ஒரு 7 நாட்கள், அதாவது 7 வருட கடுங்காவல் தண்டனையும் விதித்து அந்த 10,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவருடைய இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி இந்த தண்டனை நான் பொதுமக்கள் நலனுக்காக நான் இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை விசாரித்த உதவி தற்போது அன்று ஆய்வாளர் சந்திரசேகருக்கும் தற்போது உதவியாளராக இருக்கிறார். அவருக்கு நான் இந்த பாராட்டை தெரிவித்து அவருக்கு விருது வழங்க அரசுக்கு பரிந்துரையும் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குழுவினருக்கும் அந்த குற்றவாளி தேடி பிடித்த குழுவினருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன். அது மட்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட யாசர் வராபத்தை விசாகப்பட்டினத்திற்கு சென்று அந்த துப்பு தொடங்கி அந்த விசாரணை செய்து அந்த குற்றவாளியை கண்டுபிடித்தமைக்கு நான் பாராட்டு தெரிவித்தேன் என்று நீதிபதி பூரண ஜெயானந்த் அவர்கள் காவல் ஆய்வாளர் அந்த குழுவினருக்கு தண்டனை பாராட்டு தெரிவித்திருந்தார். தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை குற்றமாக நடைபெற்ற இந்த சம்பவத்தில் இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 54 வயது என்றும் பெண் என்றும் பாராமல் நகைக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு அந்த கொலை செய்து அந்த கொலைக்கு அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக சிமெண்ட் மூலமாக வெளியே யாருக்கும் தெரியாத சிமெண்ட் வைத்து அந்த உடலை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் வைத்து சிமெண்ட் வைத்து பூசியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு குற்ற சம்பவமாக பார்க்கப்படும் ஒரு கொடூரமான ஒரு செயல் என்பதையும் அவர் நீதிபதி அந்த தீர்ப்பு வழங்கும் பொழுது அதெல்லாம் தெரிவித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த கொட்டை சம்பவத்துக்கு தற்போது இந்த நீதிமன்றமாக கோவை 4வது நீதிமன்ற நீதிபதி பூர்ண ஜெயானந்த் ஒரு தூக்கு தண்டனை வைத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். பிரியமான சகோதரி நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்பு இப்ப நீங்க பார்த்த வீடியோ கிளிப்பு எல்லாம் அந்த உலகத்துக்கு கொடுக்கப்படுறதான தண்டனைகள். இது எல்லாருக்கும் பொருந்தும். கிறிஸ்துவம் இருந்தாலும் சரி, சரிங்களா, அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, அது இந்துக்கள் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இருந்தால் நாம் இருப்பதும் புறஜாதிகளுடைய தேசத்திலே அவர்களுக்கு என்று ஒரு நியாயப்பிரமாணம் உள்ளது. அது சட்ட திட்டங்கள் உண்டது. அதில் இருக்கிற நியாயப்பிரமாணமும் அவங்க சட்டங்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டும். அவங்க அதே ஒரு இருக்கிறபடினால என்ன பண்றாரு, ஆண்டவர் அதை விட்டு விட்டார். ஏனென்றால் வசனம் சொல்லியிருந்து பாருங்க, நியாயப்பிரமாணத்தை ரோமர் 2வது அதிகாரம், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், சரிங்களா, சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தை செய்கிற பொழுது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தனியா இல்லை. ஆனால் சுபாவமாக இது நியாயம், அதாவது சுபாவமாக இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னா, ஒருத்தன் கொலை செஞ்சா அவனுக்கு தண்டனை தரணும், ஒருத்தன் கற்பழிச்சா அவனுக்கு தண்டனை தரணும், ஒருத்தன் ஏதாவது தப்பு செஞ்சா அதாவது திருப்பினால் அவனுக்கு தண்டனை என்பதை அவர்களுக்குள்ளும் அந்த பிரமாணம் இருக்கிறபடினாலே அது தேவ பிரமாணத்தை ஒத்து போகிறபடினால் ஆண்டவர் அதை புறஜாதி கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சரிங்களா, அது யாரா இருந்தாலும் சரி. பாருங்க, நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனாலும்
குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகளை ஒன்றை ஒன்று திரிக்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு கிரியை தன் இருதயங்களே எழுதியிருக்கிறது என்று காண்பித்திருக்கிறார்கள். சரி, அதாவது நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த கிரியைகள், அதாவது தவறு செஞ்சா அது தண்டனை கிடைக்கிறது அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறது இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் இருப்பதும் புறஜாதிகள் தேசத்திலே. இப்போ நாம தப்பு செஞ்சா நாம் ஒன்றே இங்கே இஸ்ரேலுக்கு போக முடியாது, கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது, நாம் இங்கே தான் வாழ வேண்டும். ஸோ இங்கே என்ன தண்டனையோ அதை நாம் அனுபவிக்க வேண்டும். நீங்க பாருங்க, அப்போ புறஜாதிகள் எல்லாம் நம்ம ஆசிரியர்களாமா நம்ம பார்க்கலாம். எரேமியா 27 அதிகாரத்தை பார்க்கலாம். எரேமியா 27 அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத்நேசர் அவன் ஒரு புறஜாதி ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத்நேசர் அவன் என்னுடைய ஊழியக்காரன் சொல்றாரு. ஏன்னா நான் சொன்னா அவன் செய்வான். அவன் புறஜாதியா இருந்தாலும் கூட நேபுகாத்நேசர் அவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பார்க்கலாம், எரேமியா 27 அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுது நான் இந்த தேசங்கள் எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசர் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியே மிருக ஜீவனையும் கொடுத்தேன். என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசருக்கு என்ற பாபிலோன் ராஜாவின் கையிலே உங்களை ஒப்பு கொடுத்தேன் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் புறஜாதிகள் எல்லாம் கூட அந்த உலகத்தை ஆளுகிற நம்ம ஆண்டவர் தான். சரிங்களா? எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாகி இருக்கிறது. அப்போ புறஜாதி, இப்போ நம்ம இருக்கிற இந்திய கவர்மெண்ட்டும் நம்ம பிரதம மந்திரி மோடியா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம சீஃப் மினிஸ்டர் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த எம்எல்ஏ எம்பி எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். வசனம் அப்படிதான் சொல்கிறது. நீங்க பார்க்கலாம், ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனால் என்று ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்களால் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கு அவர்கள் பயங்கரமாக ஆகிய நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். சரிங்களா? அப்போ உண்டான அதிகாரங்கள்லாம் தேவனால் உண்டாகி இருக்கிறது. ஸோ நியாய பிரமாணத்தில் உள்ள அந்த எந்தெந்த என்னென்ன தண்டனை உள்ளதோ அதே பிரமாணங்கள் இங்கே புறஜாதிகள் இங்கே இருக்கிறபடினாலே ஆண்டவர் அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இப்போ நீங்க அதை பார்த்தீங்க, பார்த்தீங்கல்ல, ஒரு சில தண்டனைக்கும் அவர்களுக்கு தண்டனை வந்தது. முதலாவது பார்த்தோம், குமாரனுடைய மனைவி மருமக திருமணமாக அங்க பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க, ஒரு மாமனார் தன்னுடைய மருமகளை அவர் பாலியலுக்கு அவர் வற்புறுத்தல் அவருக்கு அங்கே சட்டம் அவர்களுக்கு பாய்ந்தது. அடுத்ததாக பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணா, பலவந்தமா போய் ஒருத்தரை ஒரு சிறு பெண்ணை அவன் கற்பழித்து கொலை செய்கிறான். அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைக்கின்றது. அடுத்ததாக ஒருவருடைய மனைவி விபச்சாரம் செய்தால் அவனுக்கு அங்கே தண்டனை பாய்கின்றது. அதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தா ஒரு மனிதனை சாகுபடி அடித்தா, அதாவது கொலை செஞ்சா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள், இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். நாம் பார்த்தோம். இவையெல்லாம் நம் நியாய பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா. நாம் கடைசியாக பார்க்கலாம், இதுவெல்லாம் இந்துக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி சட்டம் ஒன்றுதான். நம்ம கடைசியாக பார்க்கலாம், கேரளாவுடைய ஒரு பாதிரியார். சரிங்களா? அவர் ஒரு சிறு பெண்ணை அவர் கொலை செய்து விட்டார். அபியா என்ற பெண்ணை கொலை செய்து விட்டார். 28 வருஷமா அந்த கேஸ் போய் இப்பதான் லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு தீர்ப்பு வந்தது. சரிங்களா? யார் இருந்தாலும் சரி கொலை செய்து அவருக்கு, அவர் ஒரு பாதிரியார், அவர் ஒரு பாஸ்டர். சரிங்களா? கொலை செய்த அவருக்கு இப்பொழுது அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன கொடுக்கிறது? கொலை செஞ்சால் அங்கே கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் எந்த முகாம் கொலை செய்ய பார்க்க வேண்டும். கொலைகளிலே அது நிறைய விதம் இருக்கிறது. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதாவது யதார்த்தமா சரியா கொலை பண்ணிட்டா அது ஒரு தண்டனை, பதிவிருந்து பண்ண அது ஒரு தண்டனை, வேறு அடிச்சிருச்சா அது ஒரு தண்டனை. இப்ப அந்த பிரகாரமாக சட்டத்திலும் அப்படியே அவங்க வைத்திருக்கிறார்கள். அதன் பிரகாரம் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் நியாய பிரமாணத்தினுடைய முழு விளக்கம்.
ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் எதையெல்லாம் வைத்திருந்தால் எதையெல்லாம் ஒழித்தால் நீங்க இப்போது ஓரளவு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு பெரிய இது இல்லை, நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆண்டவர் எதை ஒழித்தால் இன்னும் எதை இருக்கிறது என்று நாம் தவறு செய்தால் நம் சரீரத்திலே தண்டனை உண்டு. ஒருவேளை நாம் செய்கிற தவற்றிற்கு லேவியராகமம் 18 சொல்லப்பட்ட அந்த தண்டனைக்கு நாம் ஒருவேளை உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நம் அந்தரங்கத்திலே செய்தால் 10 கற்பனை விரோதமாக நாம் பாவம் செய்தால், அதாவது விக்கிரத்தை வணங்கக்கூடாது. ஏனென்றால் புரோஜனை விக்கிரத்தை வணங்குவாங்க, சரிங்களா? இப்ப நாம் விக்கிரத்தை வணங்க மாட்டோம், சரிங்களா? ஒருவேளை நாம் விக்கிரத்தை வணங்கினால் நமக்கு நியாயத்திற்கு உண்டு. ஓய்வு ஆசிரியக்கவில்லை என்றால் அவங்க கேட்க மாட்டாங்க, சரிங்களா? நீங்க பாருங்க, அப்படி என்றால் புரோஜனை எல்லாம் நாம் ஆசிரியக்க வேண்டும் இல்லை. புரோஜாதத்தில் எதையெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு விட்டு இருக்கிறது அதை மட்டும் தான் ஆண்டை கொடுத்துருக்காங்க அவர்கள். ஏன்னா நாம் சொல்லியிருக்கிறபடி அருவருப்பான காரியங்கள் அவர்களிடத்தில் உண்டு, அவை நாம் பின்பற்றக்கூடாது. அவை பின்பற்றினால் நமக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. தண்டனை என்றால் சரீரத்தில் இப்போதே ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு, சரிங்களா? இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய மொழி விளக்கம். நாம் கடைசியாக எட்டுக்கு வரலாம். எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாலோ பரிபிரமாண விருத்த சேதனம், வீண் காணிக்கை, தீட்டு பிரமாணம், கிருஷ்ணோக பிரமாணம், ஆசன தீட்டு பிரமாணம், ஓய்வு நாள் சமைக்காதே, வெளியே செல்லாதே மற்றும் 20-25 கூறியபடி நன்மைக்கு எதிர கட்டளை இவையெல்லாம் ஆண்டவர் ஒழித்தார். இதை தவிர மற்றெல்லாம் நமக்கு கட்டளையாக இல்லாமல் அன்பாகவே எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இப்ப நான் வாசிப்பதில் லேவியராகமம் 18 இவையெல்லாம் அன்பாக அப்படியே இருக்கிறது. இப்போ நீ போய் விபச்சாரம் செய்தால் உடனே சாக வேண்டும் என்று ஆண்டவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா விருப்பதும் புறஜாதிகளுக்கு அது ஒரு பெருசா மேற்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவாக நமக்கு தெரியும், அதை நாம் செய்யக்கூடாது. செய்தால் நம்ம ஆத்மாவுக்கு தண்டனை நிச்சயம். நியாயத்திற்கு நாளே நாம் நரகத்தில் தள்ளப்படுவோம், அக்கிலே தள்ளப்படுவோம் என்று. ஹல்லேலூயா. இப்ப நமக்கு எல்லாமே இருக்குது. இப்ப நம்ம பார்த்த பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒழிக்காதது எல்லாம் அப்படியே இருக்கிறது. அதிலே எந்தெந்த பிரமாணங்கள்லாம் புறஜாதிகளே கையில் இருக்கிறது அதை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒருவன் தவறு செய்தால் அவன் சரீரத்திலே அதுக்குண்டான தண்டனை அனுபவித்தால் அவன் ஆத்மாவை தப்புவித்துக் கொள்கிறான். ஒருவேளை அவன் தவறு செய்யும் பொழுது அது வெளியே தெரியாத போது அந்த பாவம் செய்த பொழுது அது யாருக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க, அது ஆத்மாவில் சேரும். அப்படிதான் இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்திலே கூறப்பட்ட 10 கற்பனைகள் அதுக்கு விரோதமாக செய்கிற பாவமாக இருந்தால் அது உனக்கு ஆத்மாவுக்கு சேதம் உண்டாகும், ஆத்மா பாதிக்கப்படும், ஆத்மா செத்து போகும். லேவியராகமம் 18 கூறப்பட்டதான அத்தனை வகையான காரியங்களும் நீ செய்தால் உன் ஆத்மா செத்து போகும், சரிங்களா? இதுதான் முழுவதுமாக அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். நாம் ஃபைனலா பார்க்கலாம் எதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் தெளிவாக பார்த்தோம் இதுவரைக்கும். கடைசியாக நாம் பார்க்கலாம் தசம பாகம். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் தசம பாகம் வாங்காத ஒரே ஒரு சர்ச் ஊழியர்கள் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தசம பாகம் வாங்காத ஒரு சர்ச்சை நீங்க காட்டுன்னு பார்க்கலாம். நான் உங்க காலில் விட்டு நான் பெட்டி கேட்கிறேன். ஹல்லேலூயா. தசம பாகம் என்பது நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியக்காரங்க எப்படியெல்லாம், சரிங்களா, தன்னுடைய வாய் சொல்றது தன்னுடைய வாய் சாலைக்கு தன்னுடைய திறமை, அதனால எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்தா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தசம பாகம் என்பது ஆபிரகாம் அங்கே கொடுத்தார். அது எப்ப கொடுத்தார், கொள்ளையிட்டதை கொடுத்தார், சம்பாதித்து கொடுக்கல. அவர் போய் கொள்ளையிட்டு வர்றார், அதுல அவருக்கு தசமபாகம் தரார். ஆனால் ஆபிரகாமுக்கு தசமபாகம் தர வேண்டும் என்று கட்டளை இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த தசமபாகம் தர வேண்டும் என்று அவருக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போது சொல்றாங்க, புதிய சொல்றாங்க, ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தார், அவர் கொடுக்கட்டும். ஆபிரகாமுக்கு நிறைய அவர் கொடுத்தார், அவர் கொள்ளையிட்டதை கொடுத்தார். ஆனால் அவர் தசமபாகம் தர வேண்டும் என்று அவருக்கு கட்டளை அங்கே கொடுக்கப்படவில்லை.
அப்படி என்றால் ஆபிரகாமே சொல்லணும், ஆபிரகாம் அவளை சாராளை சேர்த்துக் கொண்டால், கேத்துரோலை சேர்த்துக் கொண்டால், ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணால் எல்லாரும் நீங்க செய்தாக வேண்டும் அல்லவா? உங்களுக்கு எது வேணுமோ அதை கூட எடுத்துக்கொண்டு எது வேண்டும் அதை விட்டுவிடக் கூடாது அல்லவா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆபிரகாமுக்கு நீ தசமபாகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆனா மோசேக்கு சொல்றாரு எல்லா கோத்திரத்தாரும் தசமபாகம் கொண்டு வர வேண்டும் என்று. அது எவ்வளவு? 10:1. ஒரு 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 கோத்திரம் உதாரணம் ரூபன் கோத்திரம், அதிலே ஒரு குடும்பத்திலே வயல்வெளியிலே அவர்கள் விதைத்து 10 மூட்டை அவர்களுக்கு நெல் வந்தால் அவர்கள் 1 மூட்டை நெல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி எல்லா கோத்திரமும் கொடுக்க வேண்டியது என்றால் அங்கே தசமாக மெயினா சொல்லப்படுதுன்னா அங்க வேலை செய்கிற லேவியருக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு எல்லாம் என்ன பண்ண முடியும்? 22,000 பேர், 22 பேர் இல்லை, 22 லேவியர்கள். அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவர்கள் ஆசாரிக்கு கூட வாசல் அவங்க அங்கே இருக்கணும், அந்த வேலையை அவங்க செய்யணும். அப்போ 22 பேர் சாப்பிடணும்னா எல்லா கோத்திரத்தாரும் கொடுத்தா அவங்க சாப்பிட முடியும். ஏன்னால் லேவியருக்கு சுதந்திரம் இல்லை, அவர்களுக்கு தனி பட்டணம் எதுவும் இல்லை, அவர்கள் அங்கேயே இருக்க வேண்டும், அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதற்காக தான் தசமாகம் கொடுக்கப்பட்டது என்று ஆசாரியருக்கு தசமாகம் அல்ல. எங்க வேணும் நீங்க தேடி பாருங்க, நீங்க தேடி பாருங்க. நீங்க ஆசாரியருக்கு தசமாகம் இல்லை, லேவியர் வாங்கல அந்த தசமாகத்திலே 10 பங்கு தான் ஆசாரியருக்கு செல்ல வேண்டும். அப்போ தசமாகம் வேணாம், அங்க இருக்கிற லேவியர் சாப்பிடுறதுக்கு, அதுதான் தசமபாகம். ஆசாரியருக்கல்ல, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்ப பாருங்க, 10:1 வாங்கின தசமபாகம் உள்ள சபைகளெல்லாம் நியாய பிரமாணத்தை எல்லாம் ஒழித்து விட்டாங்க என்று சொல்லி நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறாங்க. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இருமணம் உள்ளவர்கள், சரிங்களா? தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்கள். இவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்களெல்லாம் இவர்களுக்கெல்லாம் நியாயத்திற்கு நாளிலே ஆச்சரியம் காத்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் இவர்கள் செய்கிற வேலைக்கு கூலி இவர்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கே இவர்கள் பெற்றுக் கொள்ளப்படினாலே நித்திய நியாயத்திற்கு நாளிலே அவர்களுக்கு ஒரு கிருபையும் கிடைக்காது. வசனத்தை மாற்றி போதித்து எது எல்லாம் தேவை அதை வைத்துக் கொண்டு எது எல்லாம் வேண்டும் அதை விட்டு விட்டு இவனை ஏற்ற வசனம் மட்டும் எடுத்துக்கொள்றோம். பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் போயிடுச்சு, ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டு, அது என்னன்னா தசமபாகம். அதே போல ஓய்வு நாள் 10 கற்பனை ஓகே ஏத்துக்கலாம், அது ஓய்வு நாள் மட்டும். ஏன்னா ஓய்வு நாளிலே சனிக்கிழமை அது கர்த்தருடைய நாள். சனிக்கிழமை ஆசரித்தால் சரிங்களா, நிறைய ஜனம் வரமாட்டாங்க. ஏனென்றால் இது உலக பிரகாரமான நாடு, இது அன்னைக்கு நிறைய ஜனம் வரமாட்டாங்க. அன்றைக்கு காணிக்கை அதிகம் வராது. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அன்றைக்கு காணிக்கை வராது. ஒரே ஒரு காரணத்துக்காக அது ஞாயிற்றுக்கிழமையை மாற்றி தனக்காகவும் தனக்கு தன் பிள்ளைகளுக்காகவும் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அநேக ஆத்துமாக்களை கொலை செய்கிறவர்கள், இவர்கள் ஆத்துமாக்களை கொலை செய்கிறவர்கள். ஒரு ஆத்துமா செத்து போனோம்னா இந்த ஆத்துமாவை சாகடிப்பான். இவர்களெல்லாம் ஆத்துமா செத்து போனவர்கள். நான் தைரியமாக சொல்வேன், எனக்கு ஒரு பயம் இல்லை. வேதத்தில் சொல்லி பிரகாரமாக சொல்வதற்கு தான் ஒரு ஊழியக்காரன், அதுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியக்காரன் இருக்கிறார். நான் சத்தியத்தை பேச வேண்டிய ஊழியக்காரன் இருக்கிறா. வேதத்தை மறைத்து வேத வாக்கியங்களை மறைத்து தன் சொந்த கற்பனையை போதித்து அநேக வஞ்சிக்கு கூட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. சத்தியமே என்று காணப்படவில்லை. எங்கு தேடினாலும் சத்தியம் இல்லை. எல்லாம் திட்டங்கள், காணிக்கை திட்டங்கள் எல்லாம் நிறைய எல்லாம் சபையிலும் திட்டங்கள். எந்த ஒரு சபையாவது கலாத்தில் கூறப்பட்ட அந்த 17 வகை மாம்சத்தை ஒழிப்பதற்கு ஏதாவது திட்டம் உண்டா? நம்மளை பரிசுத்தமாக்கும் என்பதற்கு ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்களா? எந்த ஒரு சபையாவது? காணிக்கை திட்டம், கல்லறை திட்டம், பிறந்த நாள் காணிக்க, செத்த நாள் காணிக்க, பர்த்டே காணிக்க, மேரேஜ் டே காணிக்க,
கல்லறை காணிக்க, கட்டட காணிக்க, இன்னைக்கு என்னென்னோ காணிக்க போடுறாங்களே. ஒரே ஒரு சபையாவது கலாத்திய மூட்டை மலையில கூட போட்டுல அந்த 17 வகையான மாம்சத்தை அழிப்பதற்கு ஒரே ஒரு சொல்லுங்க, ஒரே ஒரு திட்டம் யாராவது போட்டிருக்காங்களா? இல்லை. எல்லாம் கொள்ளைக்கார கூட்டம் போல செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவர்களுக்கு தேவை பணம், இவர்களுக்கு தேவை பணம், இவர்களுக்கு தேவை ஜனங்கள், வேறொன்றும் இல்லை. ஜனங்களுடைய ஆத்துமாக்களை பற்றி இவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. என் அருமையான சகோதரர்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஆத்மா உங்களுக்கு வெளியேற பெற்றது. நீங்கள் தான் உங்கள் ஆத்மாக்களுக்கு போர்வை. யாருமே குற்றம் சொல்ல முடியாது. வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு படிக்க தெரியும். நீங்க படித்து நீங்க தான் உங்கள் ஆத்மா பிரயோஜனமாக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாய பிரமாணத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? அவர் பிரிச்சு 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 ஆண்டவர் எதையெல்லாம் ஒழிச்சால் அது உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் எதை ஒழிக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறேன். நியாயமாக சொல்லப்பட்ட தவறு செய்தால் வரும் தண்டனைகள் என்று நான் அவங்களுக்கு விளக்கமான அவங்க சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் நீங்க சிந்தித்து ஆராய்ங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே நம்ம கடலை கொடுக்கப்படவில்லை. அதான் சொல்றாங்க எல்லாரும். புதிய கிறிஸ்துவர்களாக எந்த கட்டளையுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. கட்டளை இல்லைதான், ஆனா எல்லாமே உங்களுக்கு வார்த்தையாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வார்த்தையும் ஒன்றுதான், கட்டளையும் ஒன்றுதான், கற்பனையும் ஒன்றுதான். சரிங்களா? உங்களுக்கு அன்பாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க தவறு செய்தீங்கன்னா உங்களை ஆத்மா செத்து போகும், ஆத்மா அருள் கொண்டு போகும். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கெல்லாம் நரகம் காத்திருக்கும், அக்னி கலினம் காத்திருக்கும். ஏன்னா நம்மளும் தெரிந்து தவறு செய்கிறவர்கள். நாம் தெரியாம செய்யற, நமக்கு எல்லாம் நமக்கு தெரியும். நாம் தெரிந்து செய்கிறவர்களுக்கு தேவன் மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இன்னைக்கு ஃபைனலா சொல்ற பாருங்க, இன்னைக்கு 2 வகையான தண்டனைகள் உண்டு. ஒன்று சரீர தண்டனை, இன்னொன்று ஆத்ம தண்டனை. உதாரணமாக சரீர தண்டனை, ஒருவன் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு தெரியாமலோ ஒரு கொலை செய்து விட்டான். சரிங்களா? அவனை என்ன பண்றாங்க? போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டு 10 வருஷம் இருந்து விட்டு அவன் வெளியே வந்து இருக்கிறான். அவன் தண்டனை அனுபவிக்கிறான். அப்படி தண்டனை அனுபவித்த பிறகு அவன் ஆத்மாவை அவன் தப்பித்துக் கொள்கிறான். இது எல்லா மதத்தினருக்கும் உண்டு. சரிங்களா? அப்படி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீகளுடைய காரியம், கற்பனை சொல்லப்பட்ட அந்த முதல் 5 வகையான கற்பனை காரியம், இவையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு புறஜாதிகளுக்கு உங்க தண்டனை கிடைக்காது. என்றால் அவர்கள் அதை செய்கிறவர்கள். அப்படின்னா இந்த வகையான தப்பு செய்கிற நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்ம ஆத்மாவை நாம் சேதப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். நம் நியாயத்திற்கு நாளிலே நாம் அடிபட்டு போவோம், உதைப்பட்டு போவோம், நித்திய நாம் தள்ளப்பட்டு போவோம். இதுதான் இன்றைக்கு 2 வகையான தண்டனைகள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே கிறிஸ்துவாகி நமக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்லை, எந்த ஒரு நமக்கு எதுவுமே இல்லை என்றால் நாம் எல்லாம் ஒழுங்கா இருக்க முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம். ரோட்ல போனா கூட இப்படிதான் போக டிராபிக் ரூல்ஸ் இருக்குது, எதை செய்தாலும் ரூல்ஸ் இருக்குது. ஆனா இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சொல்ற கிறிஸ்துவ நமக்கு எந்த ஒரு கட்டளையும் இல்லை, யார் எப்படி வேணுமெல்லாம் மாறலாம். ஏனென்றால் கிருபை நம்முடைய பாவனுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததனாலே நாம் எப்படி வேணும் வாழ என்று அநேகர் போதிக்கிறாங்க. பாவத்தை விதைக்கிறார்கள், பாவத்தை செய்ய சொல்லுகிறார்கள். அநேக சபைகள் உண்டு. எல்லாம் விபச்சாரமயமாக விட்டது என்று. கிறிஸ்துவன் என்றால் தன் மாம்சத்தில் ஆசை இச்சைகளையும் அடக்கிக் கொள்ள வேண்டும். அவன் தான் கிறிஸ்துவன் என்று வேதம் சொல்லுகின்றது. சோ நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெளிவாக இப்போது நன்றாக தெரிந்திருக்கும். நியாயப்பிரமாணத்திலே இன்றும்
எவையெல்லாம் ஒழித்து நான் சொல்லியிருக்கிறேன், எவையில் சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் நாம் இப்போது தவறு செய்தால் அதற்கு சரீர தண்டனையும் உண்டு. சரிங்களா? நாம் தவறு செய்வது வெளியே தெரியவில்லை என்றால் ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போமா? என் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தை வருகிறோம் ஐயா. இதோ இத்தனை நேரம் நியாய பிரமாணத்திற்கு முழுவதுமாக என் கர்த்தனை நீ தெளிவுபடுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்த்த ஒவ்வொரு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இனிமேலும் எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு ஆத்மா ஏமாற்றாதபடி, ஏமாற்ற வஞ்சிக்காதபடி, இவங்க துணை போகாதபடி என் கர்த்தர் நீதான் பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. ஒவ்வொரு ஆத்மாவும் உனக்கு வெளியேற பெற்றதல்லவா? ஊழியக்காரனோட வஞ்சகத்திற்கு இடம் கொடுக்காதபடி, வஞ்சித்து போகாதபடி, தன் ஆத்மா இருந்து போகாதபடி என் தேவன் நீதாமை கிருபை பாராட்டி ஒவ்வொரு கண்ணும் திறப்பீராக. மனக்கண்ணில் கர்த்தரை திறக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திறங்க ராஜா. இன்னும் எத்தனை காலங்கள் இப்படி ஏமாற்றிக்கிட்டு வாழ்வார்கள் என் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சர்வவல்லமை கர்த்தாவே, கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனையை கர்த்தாவை பிரயோஜனமாக்கிக் கொள்வீராக. ஒவ்வொரு ஆத்மாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. என் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்தவங்களை பிரகாசமடைந்து வாசிக்கின்றோமே. உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. சத்தியத்துக்கு செவி கொடுக்கட்டும் ஐயா. வேதத்துக்கு செவி கொடுக்கட்டும். தன் ஆத்மாவை காத்துக் கொள்ளட்டும் ஐயா. இந்திய நியாயத்திற்கு நாளே ஆண்டவரே, உம்மோடு தகப்பனே, உம்மோடு வாழ கதிர்ந்தமை திரும்ப பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜா. வெளிப்படுத்த ஆண்டவரே, வெளிப்படுத்த 11, 12, 19 நியாயத்திற்கு நாளே இந்த 10 கற்பனைகள் வைக்கப்பட்டு இருக்கிறதே, அது சாட்சி சொல்வதற்கு. அதே போல 22ஆம் அதிகாரத்திலே என் கர்த்தரை சொல்லி இருக்கிறேன், நகரத்தை உள்ளே பிரவேசிப்பதற்கும் வாசவலை செல்வதற்கும் ஆண்டவரே கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். கற்பனை கை கொள்ள வேண்டும் பாக்கியவாங்க என்று சொன்னேன். அப்படியே கற்பனை கை கொள்வதற்கு நீதாமை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். எல்லாம் அறியாமல் நீக்கப்படுங்க. இதுவரை ஏமாற்ற எல்லா சத்தியத்தையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி வெளியேற்றுவீராக. இந்த உண்மையான சத்தியத்தை கர்த்தர் நீதாமே அவன் இருதயத்தில் எழுதுவீராக. என் தேவன் நீதாமை கிருபை பாராட்டி மன்னித்து என் தகப்பனை உங்களை இப்படிலாம் ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, இதுவரை கேட்ட இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவை கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக. அவன் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. உங்களுக்கு திரும்பட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு செவி சாய்க்கட்டும் ஐயா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து, எல்லோருக்கும் தகப்பனே சாட்சியாக வாழட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பேர் கிறிஸ்துவ இல்லாமல் உண்மையில ஒரு கிறிஸ்துவனாக வாழ கத்திருந்தவன் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரகசிய பாவங்கள் செய்தால் ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு என்பதை கத்திர நாளிலே வெட்டுவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 5 கற்பனை செய்ய எல்லா பாவங்களையும் ஆண்டவரே நீ ஆத்ம தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லியிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை நீ ஆண்டவரே வழிநடத்துவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை இப்பொழுது எங்களுமே தங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா. பிரியமான சகோதரி சகோதரி யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.